ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்க தேவன் கிருபை செய்தபடியினால் என் தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதம் 61 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Psalm 61:8. इस प्रकार मैं सर्वथा तेरे नाम का भजन कर अपनी मन्नतें हर दिन पूरी किया करूंगा. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे. பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். स्वर्गीय पिता, इस अच्छा समय के लिए आपको धन्यवाद करता हूं. நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். आपने दिया हुआ इस शब्द के लिए, वचन के लिए आपको धन्यवाद करता हूं. இந்த வார்த்தையிலிருந்து நீர் எங்களோடு கூட பேசும்படியாக உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். इस वचन के द्वारा आप हमारे साथ बात कीजिए प्रभु. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, हम सिर्फ सुनने वाले नहीं, கேட்டு அதன்படியே எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. सुनकर उसके अनुसार हम चलने के लिए हमें मौका दीजिए. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु के नाम से पिता. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीर्वाद करे. தாவீதின் சங்கீதமாகிய இந்த சங்கீதத்திலே दाऊद की संगीता में அவர் இவ்விதமாக எழுதி இருக்கக்கூடியதான அல்லது பாடி இருக்கக்கூடியதான இந்த வார்த்தைகளை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். दाऊद ने जो गीत गाया उसके बारे में आज के दिन हम ध्यान करेंगे. பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा நம்மோடு கூட இடைப்படுவாராக. हमारे साथ बात करे. இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். इस प्रकार मैं सर्वदा तेरे नाम का भजन कर अपनी मन्नतें हर दिन पूरी किया करूंगा. ஹல்லேலூயா. தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக என்ற அந்த வார்த்தையை குறித்து ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். हर दिन पूरी किया करूंगा, इसके बारे में प्रभु याद करता है. இந்த வசனத்திலே, இந்த அதிகாரத்திலே 5வது வசனத்திலும் கூட அவர் சொல்றார், தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். 5वां वचन में ऐसा लिखा है, क्योंकि हे परमेश्वर तूने मेरी मन्नतें सुनी, जो तेरे नाम के डरवे हैं उनका सा भाग तूने मुझे दिया है. கவனிங்க, பொருத்தனை பண்ற அவர் சொல்றாரு, பொருத்தனை பண்ணின அவர் சொல்றாரு, அதற்கான பதிலை அவர் பெற்றுக்கொண்டேன் என்றும் அவர் சொல்லுகிறார். जो मन्नत किया उसके कहता है उसका प्रतिफल मैंने पा लिया. அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதாகவும் அதில் எழுதி இருக்கிறார். प्रतिफल मैंने पा लिया करके उस वचन में लिखा गया. அது மாத்திரமல்ல, 6வது வசனத்துல அந்த பொருத்தனையினால ராஜாவின் நாட்களை கூட்டுவே, அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்றும். और 6 वचन में इस तरह लिखा है, राजा की आयु को बहुत बढ़ाएगा, उसके वर्ष पीढ़ी पीढ़ी के बराबर होंगे. அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும் என்றும் அவர் சொல்லுகிறார். वो परमेश्वर के समुख सदा बना रहेगा, तू अपनी करुणा और सच्चाई को उसकी रक्षा के लिए ठहरा रख. ऐसा लिखा है. வேதத்துல எத்தனையோ பேர் பொருத்தனை செய்திருக்கிறார்கள். इस वचन में बहुत लोग मन्नत किया है. வேதத்துல, இந்த நம்முடைய கருத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதத்துல அநேகர் பொருத்தனை செய்திருக்கிறார்கள். इस पवित्र शास्त्र में बहुत जन ने मन्नत किया है. யாக்கோபும் பொருத்தனை செய்திருக்கிறார். याकूब भी मन्नत किया था. எப்தா பொருத்தனை செய்திருக்கிறார். एप्ता मन्नत किया. அன்னாள் பொருத்தனை செய்திருக்கிறார்கள். अन्ना भी मन्नत की थी.
அப்சலோம் கூட பொருத்தனை பண்ணியிருக்காராம். अब्सलोम भी मन्नत किया था। அஹ் இன்னும் பார்க்கும் பொழுது நிறைய பேர் பொருத்தனைகளை செய்திருக்கிறார்கள், அதனுடைய பலனையும் பெற்றிருக்கிறார்கள். ऐसा हम पवित्र शास्त्र में बहुत लोग को देखते हैं कि उन्होंने मन्नत किया और उसका प्रतिफल भी पाया। யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே கூட இந்த கப்பலில் இருந்த ஜனங்கள் பொருத்தனை செய்திருக்கிறார்கள். योना के पवित्र किताब में इस तरह लिखा है, जो जहाज में थे उन्होंने भी मन्नत किया था। நாமும் கூட எத்தனையோ முறை பொருத்தனைகளை செய்திருக்கிறோம். हम भी कितना बार मन्नत किया है। பொருத்தனைன்னா புரியுதா உங்களுக்கு? मन्नत का मतलब आपको समझता है? இது தசம பாகம் அல்ல, ये दशमांश नहीं है, காணிக்கையும் அல்ல, वो दान भी नहीं है, இது பொருத்தனை. ये मन्नत है। ஆங்கிலத்துல வாவ் என்று வருகிறது. மராட்டில என்ன பல்லவி? மராட்டி में क्या है? मन्नत के लिए मराठी में क्या लिखा? नवस। नवस मराठी में नवस बोलते हैं। பொருத்தனைன்னா என்னன்னு புரியுதா? புரியுது, ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அப்படிதானே? பொருத்தனைன்னா என்னன்னு தெரியுமா? मन्नत की मतलब क्या है, आप लोग को समझता है? தெரியுமா தெரியாதா? சங்கீதக்காரர் கூட ஒரு இடத்துல சொல்றார், சில பேர் ஆபத்து காலத்துல பொருத்தனை பண்ணுவாங்க. அப்ப எப்படி பொருத்தனை பண்ணணும்னு 50வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்க. दाऊद ने वचन में ऐसा लिखा है कि संकट में मन्नत करते हैं लोग करके। 50:14 வாசிங்க. भजन संगीता 50:14 में पढ़ेंगे। ஆமென். ஆபத்து காலத்துல பொருத்தனை பண்றது. परमेश्वर को धन्यवाद दी का बलिदान चढ़ और परम प्रधान के लिए अपनी मन्नतें पूरी कर, और संकट के दिन मुझे पुकार, मैं तुझे छुड़ाऊंगा और तू मेरी महिमा करके पाएगा। யாக்கோபு பொருத்தனை பண்ணினார். என்ன பொருத்தனை பண்ணினார்? याकूब ने भी मन्नत किया था। क्या मन्नत किया? ஆதியாகமம் 28வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. उत्पत्ति के किताब 28 में पढ़ेंगे। 20:22 Genesis 20:22 28-22 நான் தூணாக நிற்கிறேன், வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். அதே 31:13 வாசிங்க. 31:13 நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. ஆமென். இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். ஆமென். வாசிங்க. तो इस्राएलियों से यह भी कहना, निश्चय तुम मेरे विश्राम दिनों को मानना, क्योंकि तुम्हारे पीढ़ी पीढ़ी में मेरे और तुम लोगों के बीच यह चिन्ह ठहरा है, जिसमें तू ये बात जान रखा कि यहोवा हमारे पवित्र करने हारा है। 28-22 யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்றார். 28-22 में याकूब एक मन्नत मानता है। அவருடைய கரத்துல அப்ப ஒன்றுமே இல்லை. उसके हाथ में कुछ नहीं था। பொருத்தனை பண்ணும் பொழுது அவருடைய கரத்துல ஒன்றும் இல்லை. मन्नत करते समय उसके हाथ में कुछ न था। ஆனா அவர் சொல்றாரு, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். அதே மாதிரி இங்க ஒரு தூண், ஒரு கல் எடுத்து தூணாக நிறுத்தினார் பாருங்க. அந்த தூண் இருக்கிற இடத்துல நான் ஒரு என்ன செய்வேன்? பலிபீடத்தை கட்டுவேன். தேவனுக்கு அது வீடாகும், ஒரு சபையை கட்டுவேன் என்பதை போல அங்கே அவர் சொல்லுகிறார். यहाँ वो याकूब इस तरह कहता है कि
ये पत्थर जो रखा है वो कंबा हो जाएगा और परमेश्वर का भवन करेगा मैं, और जो कुछ तूने मुझे देता है उसमें 10वां मैं अवश्य दूंगा करके मन्नत मानता हूँ। யாக்கோபுனுடைய பொருத்தனை கையில ஒண்ணும் இல்லை. याकूब का मन्नत मानते समय उसका हाथ में कुछ न था। நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே சல்லி காசு இல்ல பாக்கெட்ல. गांव में बोलते हैं पैसा कुछ नहीं है, ஒரு பைசா கூட இல்ல. एक पैसा भी नहीं है। அப்ப ஒரு பைசா எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி சொன்ன காலத்துல ஒரு பைசா 2 பைசா 3 பைசா 5 பைசா எல்லாம் இருந்தது. उस टाइम में 1 पैसा 2 पैसा 3 पैसा ऐसा पैसा था। இப்போ அந்த மாதிரி 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் இருக்கு. अभी 1 रुपया 2 रुपया ऐसा है। அப்ப சொல்லுவாங்க இப்ப நம்ம சொன்னா 1 ரூபாய் கூட என் பாக்கெட்ல இல்ல. अभी हम बोलेंगे कि 1 रुपया भी मेरे पास नहीं है। அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் யாக்கோபு விசுவாசத்தோடு ஒரு பொருத்தனை பண்றாரு. ऐसे समय पर याकूब विश्वास के साथ एक मन्नत मानता है। நீங்க கவனிச்சீங்கன்னா தான் இந்த பிரசங்கத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வரும். अगर ध्यान से सुनेंगे तो आप लोग को इस वचन நீங்க की கவனிக்காம आशीर्वाद உங்க मिलेगा। எண்ணத்தை வேற எங்கேயாவது விட்டுட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்தாலும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. अगर नहीं सुनेंगे तो आप लोग कितना भी टाइम इधर स्पेंड करो लेकिन कुछ फायदा नहीं। ஆமென். அல்லேலூயா. ஆகவே தியானத்தோடு கூட கவனியுங்க. ध्यान के साथ सुनिए। யாக்கோபு பொருத்தனை பண்ணார். याकूब मन्नत किया, அதே மாதிரி எப்தா ஒரு பொருத்தனை பண்றார். वैसा ही यिप्तह भी एक मन्नत मानता है। நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது न्याय की 30 and 39 Judges 11:30 and 39 நியாயாதிபதிகள் 11 30 39 11:30 நியாயாதிபதி எங்க இருக்குன்னு தடவறாங்க சில பேர். வாசிங்க எடுத்தவங்க 11:30 அப்போது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும் பொழுது என் வீட்டில் வாசற்படியில இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். 39 வாசிங்க. 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்தான். ஆமென். பொருத்தனையை நிறைவேற்றினான் என்றும் இருக்கிறது. பொருத்தனை பண்றது பெருசு இல்ல, பொருத்தனை நிறைவேற்றுறது தான் முக்கியம். वो मन्नत यिप्तह ने मन्नत किया और वो मन्नत को पूरा भी किया करके वचन में लिखा है। அதே போல 1 சாமுவேல் 1:11 வாசித்து பார்த்தால் और 1 सामुएल की किताब में 1 सामुएल की किताब में 1 சாமுவேல் 1:11 में इस तरह लिखा है 1:11 சீக்கிரம் 1 சாமுவேல் 1:11 और उसने ये मन्नत मानी, हे सेनाओं का यहोवा, यदि तू अपने दासी के दुख पर सचमुच तुष्ट करे और मेरी सुधि ले और अपनी दासी के भूल न जाए और अपनी दासी को पुत्र दे, तो मैं उसे उसके जीवन पर के लिए यहोवा को अर्पण करूंगी और उसके सिर पर छुरा फिरने न पाएगा। வாசிங்க தமிழ். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால்
அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணேன். யாக்கோபுடைய பொருத்தனை வேற, எப்தாவினுடைய பொருத்தனை வேற, அன்னாளுடைய பொருத்தனை வேற இல்லையா? याकूब का मन्नत अलग है, एकता का मन्नत अलग है। अब इधर अन्ना की मन्नत जो है वो अलग है। அவங்க பொருத்தனையும் செய்தார்கள், அந்த பொருத்தனையை நிறைவேற்றவும் செய்தார்கள். वो मन्नत भी मांगे और मन्नत को पूरा भी किए। அதனால் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். इसलिए उन्होंने आशीर्वाद को भी पाए। யாக்கோபு செய்த பொருத்தனையினால याकूब ने जो मन्नत किया, ஒரு தேசமே இன்றைக்கு அதற்கு சாட்சியாக இருக்கிறது. அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதற்கு ஒரு தேசமே, இஸ்ரவேல் தேசமே அதற்கு சாட்சி. एक इस्राएल देश उसके लिए गवाही है। என்ன யாக்கோபு செய்த பொருத்தனை என்ன? याकूब ने क्या मन्नत किया? ஒண்ணு, தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். परमेश्वर के लिए एक भवन बांधूंगा। இன்னொன்னு, எனக்கு என்னெல்லாம் தருகிறே அது எல்லாவற்றிலும் தசமமாக கொடுப்பேன். और दूसरा है, जितना भी मैं मुझे दूंगा वो सब में मैं दसवां दूंगा। இந்த ரெண்டு விஷயம், ये दो कार्य, தன்னுக்கு என்னெல்லாம் வருதோ, என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரோ அது எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு என்று ஒரு பகுதியை தசம பாகமாய் நான் கொடுப்பேன். मेरे लिए जो भी आता है वो सभी में से मैं दसवां दूंगा। இன்னொன்று, கர்த்தருக்கு ஒரு வீட்டை, அவருக்கு ஒரு ஸ்தலத்தை, ஒரு ஆராதனை ஸ்தலத்தை, ஒரு வீட்டை அல்லது பலிபீடத்தை கட்டுவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அதை செய்தார். वो परमेश्वर के लिए खंभा बांधूंगा, भवन बांधूंगा करके उसने बोला, वैसा ही वो पूरा किया भी। போகும்போது ஒரு கல்லை வச்சுட்டு போனாரு. वो जिस जगह पर उसने पत्थर रखे गया, இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு பில்டிங், ஒரு அரசியல்வாதிகள் வந்து ஒரு பெரிய பில்டிங் ஸ்ட்ரக்சர் கட்டுறாங்கன்னு சொன்னா முதல்ல என்ன செய்வாங்க? அடிக்கல் நாட்டுவாங்க. तो अभी भी कुछ बिल्डिंग बांधने का है तो पहले उस पर एक पत्थर रखते हैं। ஒரு செங்கலை வச்சு ஒரு பூஜை போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போவாங்க. एक पत्थर रख के पूजा करके चले जाते हैं। சில பேர் கட்டுவாங்க, சில பேர் அந்த செங்கலும் காணாம போகும், அந்த இடமும் காணாம போகும், கட்டவும் மாட்டாங்க. அவங்க அதை சொன்னதோட சரி, அது வச்சதோட சரி அப்படியே போயிடும். कोई कोई बांधते हैं, कोई कोई ऐसे ही चले जाते हैं। ஆனால் யாக்கோபு அப்படியெல்லாம் அந்த ஒரு கல்லை அன்னைக்கு வச்சுட்டு போனார் இல்லையா? அந்த கல்லை அந்த இடத்துல வந்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காக ஒரு பலிபீடத்தை கட்டினார், ஒரு வீட்டை கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். लेकिन याकूब वैसा नहीं, जैसा उसने बोला वैसा ही वहां एक भवन परमेश्वर के लिए बांधा। இன்னொன்னு, நம்ம யாக்கோபுல நான் அந்த ஆதியாகமத்துல வாசித்த 31:13 கர்த்தர் அந்த பொருத்தனையை ஞாபகம் வச்சிருக்கிறார். तो परमेश्वर ने उस मन्नत को याद रखा है। கர்த்தர் யாக்கோபு கிட்ட சொல்றாரு, परमेश्वर याकूब से कहता है, நீர் பொருத்தனை பண்ணினதான அந்த இடத்துல तुमने जिस जगह पर मन्नत मांगा, மறுபடியும் அந்த இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன். वापस उस जगह पर मैं तुझे அந்த लेके இடத்துல நீ जाऊंगा। என்ன பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுவதற்காக மறுபடியும் நான் உன்னை கொண்டு போவேன். जिस जगह पर तूने मन्नत मांगा उस जगह पर पूरा करने के लिए मैं तुझे वापस लेके जाऊंगा। இன்றைக்கு அரசியல்வாதிகள் அடிக்கல் நாட்டி மறந்து போகலாம், ஆட்சியாளர்கள் மறந்து போகலாம், ஆட்சி அவங்க முடிகிறவர்களும் கூட செய்யாம போகலாம். आज पॉलिटिक्स में लोग बोलते हैं लेकिन करते नहीं है, भूल जाते हैं। குடிமக்களாகிய நமக்கு தெரியும், சிலது தெரியாமலே போகும். अपन को कोई मालूम पड़ता है, कुछ मालूम भी नहीं पड़ता। யார் யார் எங்கெங்க அடிக்கல், எந்தெந்த மந்திரி எங்கெங்க அடிக்கல் நாட்டிருக்காரு நமக்கு தெரியுமா? वो कौन कौन किधर खंबा बांधा। இப்ப நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கிறோம். अभी மகாராஷ்டிரா முதலமைச்சரோ இல்ல மத்த அமைச்சர்களோ எங்கெங்க அடிக்கல் நாட்டியிருக்காங்கன்னு ஏதாவது நமக்கு தெரியுமா? महाराष्ट्र में रहते हैं लेकिन किधर किधर खंबा बांधा है वो लोग करके अपन को मालूम नहीं है। நமக்கு அதை பத்தி அறிவும் இல்லை, அதை பத்தி தெரிந்து கொள்ளவும் அறிவும் இல்லை. अपन को मालूम नहीं है और मालूम होने के लिए चाहते भी नहीं है। அதை பத்தி நம்ம கவலைப்படுறதும் இல்லை. उसके लिए चिंता भी नहीं करते हैं। ஆனா எதிர்க்கட்சிகள் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. लेकिन जो अपोजिट लोग हैं वो लोग देखते हैं। இவங்க அடிக்கல் நாட்டிட்டு செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போயிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்கன்னு वो लोग சொல்லிக்கிட்டே खंबा இருப்பாங்க. डाले लेकिन कुछ किया नहीं, बोले लेकिन किया नहीं करके वो लोग बराबर बोलते हैं।
நாம ஒரு நாளும் கவர்மெண்ட்டை கேட்டது கிடையாது, ஏன் இப்படி நீங்க செஞ்சுட்டு செய்யல அப்படின்ட்டு பொதுமக்கள் ஆகிய நாம கேட்கறதே கிடையாது. लेकिन लोग कभी नहीं पूछते हैं कि आपने ऐसा बोला क्यों नहीं किया करके। அது நமக்கு ஒரு விதமான சாபம். वो एक साब है, நமக்கு இல்லை, எல்லா ஜனங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. सब लोगों के लिए ऐसा ही है। சரி போட்டு. ஆனால் இங்க தேவனை நோக்கி பார்த்து ஒரு பொருத்தனை பண்ணிட்டா அதை தேவன் ஞாபகத்திலே வைத்திருக்கிறார். अगर परमेश्वर के पास हम एक मन्नत मांगेंगे तो परमेश्वर याद रखता है, எங்க போனாலும் மறக்க மாட்டார். किधर भी जाओ प्रभु नहीं छोड़ेगा। நம்ம வாயை திறந்து சொல்லிட்டா அதை நிறைவேற்றணும், हम मुंह खोल के बोलेंगे तो उसको पूरा करना है, இல்லைன்னா நம்ம செய்யாம இருக்கிறது நல்லது. नहीं तो हम मन्नत ही नहीं मांगना। நீதிமொழிகள் 20:25 வாசித்து பாருங்க. उत्पत्ति की नीति वचन 20:25 2025 20:25 नीति वचन சீக்கிரம். 2025 பரிசுத்தமானதை விரும்புகிறதும் ஆ, பொருத்தனை செய்த பின்பு ஆ. யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கன்னியாய் கன்னியாய் இருக்கும். பொருத்தனை செய்த பின் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு யோசிக்கிறது எப்படி இருக்குமா, கன்னியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. जो मन्नत मानकर पूछ-पाछ करने लगे वह फंदे में फंसेगा। அப்போ என்ன சொல்றாரு அங்க? அப்போ அவரு என்ன சொல்றாரு? क्या करता है? பொருத்தனை செஞ்சதுக்கு அப்புறம் मन्नत मानने के बाद அதை குறித்து வேற எந்த யோசனையும் இருக்கக்கூடாது, उसके बाद कुछ विचार नहीं आना चाहिए, அதை செய்தே ஆக வேண்டும். उसको पूरा करना है, அதுதான் நல்லது. वही भला है। இன்னொன்னு பிரசங்கில வாசித்து பாருங்க. பிரசங்கி எக்லோசியஸ் 5 सबोपदेशक 5वां वचन 4:5 வாசிங்க. 4-5 पढ़ेंगे। பிரசங்கி 5:4-5. जब तू परमेश्वर के लिए मन्नत माने तब उसके पूरा करने के लिए विलंब न करना, क्योंकि वह मूर्खों से प्रसन्न नहीं होता। जो मन्नत तूने मानी हो उसे पूरी करना। मन्नत मानकर पूरी न करने से मन्नत का न माने ही अच्छा है। என்ன சொல்றாரு? நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. என்ன சொல்றாரு? பொருத்தனை பண்ணுனா நல்லதுதான், ஆனா அது நேர்ந்து கொண்டதுன்னு சொல்றாரு. சில பேர் சொல்றாங்கல்ல, நேர்ச்சே அதுதான் பொருத்தனை. நான் நேர்ந்துகிட்டேன், இதை நேர்ந்துகிட்டேன், அதை நேர்ந்துகிட்டேன்னு சொல்றாருல, அதுதான் பொருத்தனை. இங்க அதை தான் சொல்றார். நீ நேர்ந்து கொண்டதை हम जो मन्नत मानते हैं செய்யாமற் போவதை பார்க்கிலும் उसको पूरा न करेंगे तो நேர்ந்து கொள்ளாமல் பொருத்தனை செய்யாமல் இருப்பது நல்லது. बिना मन्नत न मानना अच्छी बात है। அப்ப பொருத்தனை செஞ்சுட்டா என்ன செய்யணும்? तो मन्नत मानेंगे तो क्या அதை करना है? செலுத்த தாமதிக்க கூடாது. उसको पूरा करने के लिए हम विलंब नहीं होना चाहिए। அதை செலுத்த தாமதித்தா அவங்க மூடர்னு சொல்றாரு. अगर वो विलंब करेंगे பொருத்தனை तो वो செஞ்சுட்டு मूर्ख है। அதை செய்யாம போனா அவங்களை குறித்து என்ன சொல்றாருன்னா, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை அப்படின்னா அவங்கள மூடர்னு சொல்றாரு. अगर वो नहीं करेगा तो उनको बोलता है कि मूर्ख करते हैं। அல்லேலூயா, அல்லேலூயா. மூடத்தனமான காரியத்தை நாம செய்யக்கூடாது. मूर्ख की कार्य नहीं உன்னை करना। வாயை திறந்து சொன்னா அதை செய்யணும் தேவ சமூகத்தில். मुंह खोलकर बताएंगे तो करना है। இல்லைன்னா வாயை திறக்காம இருக்கிறது நல்லது. नहीं तो मुंह नहीं खोलना है। ஆனால் பொருத்தனை செய்தால் அதற்கு பலன் உண்டு. अगर मन्नत मानेंगे तो उसके लिए प्रतिफल है। பொருத்தனை செய்தவங்க, நான் ஏற்கனவே ஒரு 3 பேர் உங்களுக்கு நான் சொன்னேன். யாக்கோபு பொருத்தனை செய்தார், நிறைவேற்றினார். அந்த ஆசீர்வாதம் ஒரு தேசம் அவருடைய பெயரில் இருக்கிறது. और याकूब ने मन्नत माना, उसका प्रतिफल है। आज तक उसके लिए एक देश है। 2 விஷயம் அவர் செய்தார். ये दो कार्य उसने ஒண்ணு, किया। தசமபாகம் எல்லாத்துலயும் கொடுப்பேன்னு கொடுத்தார். दसवां दूंगा करके बोला।
இன்னொன்னு தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை வீட்டை கட்டுவேன்னு சொன்னார், செய்தார். वो परमेश्वर के लिए एक घर बांधूंगा करके बोला, बांधा। தசமபாகத்திற்குரிய ஆசீர்வாதம்னு மல்கியாவில் என்ன சொல்லுது? दशमांश के लिए क्या आशीर्वाद मिलता है? मल्किया में வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று சொல்லி சோதித்து பாருங்க. आकाश के दरवाजा खोलकर मैं तुझे वर्षा नहीं करूंगा या नहीं करूंगा, तू 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 मुझे जांच कर देखना। வானத்தின் பல கனிகள், கிடுக்கி आकाश की எல்லாம் खिड़कियां, ஜன்னல், நிறைய ஜன்னல் இருக்குதான். ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஜன்னல்களை நிறைய கர்த்தர் வானத்துல வச்சிருக்கிறார். हमें आशीर्वाद मिलने के लिए आकाश में बहुत तरह के दरवाजाएं हैं। அந்த ஜன்னல் திறக்கணும்னா அதற்கு நம்ம தசமபாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. वो दरवाजा खोलने के लिए हम दशमांश देना है। ஆமென். எதுல எல்லாம் கொடுக்கணும்? किस किस में देना है? எல்லாவற்றிலும் கொடுக்கணும். हमको क्या क्या आशीर्वाद मिलता है वो सब வெறும் நான் சம்பாதிக்கிறேன் அதுல மாத்திரம்தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு எங்கேயும் எழுதப்படல. சம்பாத்தியத்திலும் கொடுக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. सिर्फ हमारे कमाई में नहीं, ஒருவேளை நமக்கு வயல் இருக்கு, விளைச்சல் வருதுன்னா அந்த விளைச்சல்லையும் கொடுக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. अगर हमारे लिए खेती है तो खेती में का भी देना है। பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள்லயும் கூட ஒருத்தர் கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. अगर बच्चे हैं तो बच्चे में से भी एक देना है। ஒண்ணுதான் இருக்கானா அது ஒண்ணுதையும் கர்த்தருக்கு கொடுத்துட்டான். யாரு? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணு கொடுத்தா கொடுப்பேன்னா அந்த ஒண்ணை கொடுத்தாரு, கொடுத்துட்டா. அதுக்கு பதிலா கர்த்தர் அநீதி உள்ள தேவன் அல்ல, 5 கொடுத்தாரு. वो अन्नाले एक को एक ही दिया परमेश्वर, वो एक ही को भी परमेश्वर के लिए दे दिया, तो प्रभु अनीति नहीं है, उसको 5 दे दिया। கர்த்தர் எனக்கு 5 கொடுத்தாரு. परमेश्वर हमें 5 दिया। எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு போகும்போது ஊழியக்கார மீட்டிங்ல எல்லாம் பிள்ளைங்க 5 உடனே 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லுவோம். சந்தோஷமா தான் இருந்தது. बच्चों लोग 5 तरह की सेवा है करके बोलते थे। 5 விதமான ஊழியங்கள் இருக்கு, செய்யட்டும்னு சொல்லி ஆசீர்வதிப்பாங்க. 5 तरह की सेवा है करके बोलते हैं। ஆனா இதெல்லாம் பிசாசு கேட்டுக்கிட்டே இருக்கும். वो शैतान सुनता நாங்க है। பிள்ளைகள் மேல யாராவது ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா பிசாசு கேட்டுக்கிட்டே இருப்பான். अगर कोई आशीर्वाद देंगे तो शैतान என்ன सुनता है। விசேஷமா கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் மேல பிசாசு ரொம்ப கவனம் வைப்பான். प्रभु के दास के बच्चों लोग के ऊपर शैतान बहुत ஏன்னா आक्रमण ஊழியத்தை करता है, கெடுக்கிறதுக்காக, क्योंकि सेवा को बिगड़ने के लिए, ஊழியத்தை முடக்கிறதுக்காக सेवा को नाश करने के लिए அப்படி செய்து பிள்ளைகளை வழி தவற செய்வான். बच्चों को बिगड़ने देता है। எனக்கு சந்தோஷம், 5 பிள்ளைகளும் 5 விதமான ஊழியத்தை செய்யறது தான் எனக்கும் விருப்பம். मेरे लिए भी वही चाहता है कि मैं 5 तरह की सेवा करने के लिए। அல்லேலூயா. வரும் காலத்துல கர்த்தர் அதை எப்படியும் செய்துதான் ஆவார். आने वाले दिनों में प्रभु जरूर करेगा। இன்றைக்கு ஒருவேளை முரட்டாட்டம் பண்ணினாலும் आज के दिन वाकड़ा तेकड़ा रहेगा तो भी, அல்லது ஏதோ அவங்க படிப்பில் ஞானத்துல உலக ஞானத்துல அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட उनके ज्ञान में वो लोग ऐसा वैसा रहेगा तो भी, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். जो बुलाया प्रभु என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். मुझे बुलाया प्रभु सच्चाई உன்னை என் கண் இருக்கும் போதே, நான் உயிரா இருக்கும் போதே அந்த காரியங்களை பார்க்கும்படி வைப்பார். में जिंदा रहने तक मुझे देखने के लिए இல்ல நான் போன பிற்பாடுதான் அவங்க அப்படி எல்லாம் செய்யணும்னா அதுவும் அவருடைய விருப்பத்திற்கு தான். नहीं तो बाद में भी करेगा। எதுவா இருந்தாலும் அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் நிறைவேறும். फिर भी उनका इच्छा पूरा होने दो। ஊழியக்காரர்கள் மாத்திரம் இல்ல, விசுவாச குடும்பங்களில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் மேல பிசாசு கவனம் வைப்பான். तो विश्वासी के परिवार में शैतान आम रखता है। பிள்ளைகள் மேல் அதிகமா நம்ம யாராவது ஒரு பிள்ளை இவனுக்கு ஊழியத்துக்கு நம்ம விட்டுருவோம், ஊழியம் செய்யட்டும் அப்படின்னு நினைச்சா அந்த பிள்ளை மேலதான் அதிகமா கவனம் வைப்பான். हम अगर बच्चों को प्रभु के लिए दे देते हैं, அந்த பிள்ளையை தான் வழி தவறும்படியாக செய்வான். बच्चों को वही शैतान आम रखता है। நம்முடைய தலைமை போதகர் ஃபவுண்டர் பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் அப்படிதான். அவருக்கு ஒரே ஒரு மகன் தான். पास्टर सुंदरमैया का लिए एक ही लड़का था। அவருக்கு அப்புறம் அந்த மகன் தான் அந்த ஊழியத்தை பெரும்பாலும் செய்யணும். उनके बाद वो लड़का ही करना है। ஒரே மகன் தான். एक ही लड़का है।
ஆனா அந்த ஒரு மகனை பிசாசு அவர் எந்த அளவுக்கு விசுவாசத்துல உறுதியா நின்று ஊழியத்துல செய்தாரோ அதற்கு நேர் மாறாக அந்த பிள்ளையை திசை திருப்பிட்டான். वो कितना स्ट्रांग से सेवा करते थे, लेकिन उस बच्चा को शैतान ने पलट दिया। இதை பார்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கு அவருக்கு எவ்வளவு சங்கடம் வந்திருக்கு, எவ்வளவு துக்கம் வந்திருக்கும் தெரியுமா? वो देखते समय उनको बहुत दुख हुआ रहेगा। எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பையன் கூட பிசாசு என்ன செய்யலாம், இப்படி அவித்து போட பாக்குறானேன்றது வருத்தம் இருந்திருக்குமா இருக்காதா? उनको दुख हुआ क्या नहीं रहेगा? இருக்கும். சில நேரத்துல அதை வெளிக்காட்ட முடியாது. उनको बाहर नहीं दिखा सकता है। அதுக்காக தகுதி இல்லாதவனை கொண்டு வந்து ஊழியத்திலையும் வைக்கவும் முடியாது. उसके लिए दूसरा किसी को भी नहीं रख सकता है। அதனாலதான் அவருக்கு அப்புறம் அவருடைய சகலபடியா இருந்தவர் தானே சாம்சுந்தர் ஐயாவே அந்த சபைக்கான பொறுப்புல அவர் இருக்க முடியாது கர்த்தர் வைத்தார். उसके उसके बाद उसका भांजा श्याम सुंदर मैया को रखा था। ஆனாலும் இன்னைக்கு அதே சுந்தர ஐயாவுடைய மகனுடைய பையன் பேரன் அவன் இன்னைக்கு ஊழியத்துல இருக்கிறான். लेकिन वो श्याम सुंदर मैया का पोता अभी सेवा में है। அவர் இன்னைக்கு ஊழியத்துல இருக்கிறார். वो सेवा में है अभी। மகனை பிசாசு கெடுத்தாலும் वो बेटा को शैतान எப்படி लेके அந்த गया, சந்ததியில இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து ஊழியத்துல நிறுத்துறாரா இல்லையா? फिर भी उसका पोता को लेकर आके सेवा में खड़ा किया। அந்த தகப்பனுடைய அந்த முழங்காலுடைய அந்த ஜெபம், उस बेटा का प्रार्थना, அந்த தகப்பனுடைய மனஸ்தாபத்தோடு கூடிய ஜெபம், वो पिता का प्रार्थना, அந்த மகன் அந்த தகப்பனுடைய துக்கத்தோடு கூடிய ஒரு ஜெபம், वो पिता का दुख की प्रार्थना, அந்த தகப்பனுடைய கண்ணீரோடு கூடிய ஒரு ஜெபம். वो पिता की आंसू की प्रार्थना। ஒருவேளை தான் சொந்த மகனை அது காரியத்துல கொண்டு வரலனா கூட அந்த மகன் மூலமாய் பிறந்த ஒரு மகன் மூலமாய் மறுபடியும் அந்த ஊழியத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறாருன்னும் போது நம் தேவன் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. अगर वो बच्चा को प्रभु नहीं यूज किया तो भी उसका बच्चे का बच्चों को प्रभु ने எந்த சூழ்நிலையிலும் அவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை விட்டு நாம் விலகி போனாலும் அவர் விலகி போகிற தேவன் இல்லை, அதை செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். किस स्थिति में भी हम अगर निकल जाएंगे, लेकिन प्रभु कभी नहीं छोड़ता है। அப்போ அந்த பொருத்தனைகளை அவர் நினைவு கூறுகிறார். वो मन्नत को प्रभु चाहता है। அதனால்தான் ஆபத்து காலத்துல அவரை நோக்கி பார்த்து ஒரு பொருத்தனையோட ஜெபம் பண்ணுப்பா, அவரை நோக்கி கூப்பிடு, உனக்கு பதில் கிடைக்கும்னு சங்கீதக்காரர் தைரியமா சொல்றார். इसके लिए कठिन के समय पर प्रभु के ओर देखकर मन्नत करो करके दाऊद कहता है। ஒரு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லியும் वो दसवां கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்லியும் பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றினவருக்கு ஒரு தேசத்தையே தேவன் அவர் பேர்ல வச்சிருக்காருன்னா இன்றைக்கும் அது சாட்சியா இருக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். वो दसवां दूंगा, परमेश्वर तेरे भवन बांधूंगा बोलने वालों को प्रभु ने एक देश दिया, तो वो कितना बड़ा गवाही है। அன்றைக்கு யாக்கோபனுடைய காலத்துல அது கட்டளையா கொடுக்கப்படல, தசமபாகம் கொடுக்கணும்ன்றது கட்டளையா கொடுக்கப்படல. वो याकूब के दिन में वो दसवां देना जरूरी नहीं था, ऐसा कुछ ஆனால் அவர் நேர்ந்து கொண்டார், பொருத்தனை செய்தார். फिर भी वो मन्नत இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க படி ஏற்பாட்டின்படி அந்த தசமபாகம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு பல பேர் சொல்லுவாங்க. அது இருக்குதோ இல்லையோ நாம் நேர்ந்து கொண்டால் கர்த்தருக்கு நாம கொடுக்கும் பொழுது அவர் நம்மை மேன்மையாகத்தான் வைப்பார். अगर आज बहुत लोग बोलते हैं दसवां देने का जरूरत नहीं है, लेकिन फिर भी वचन हम मानेंगे तो वो देना ही है। அல்லேலூயா. அப்ப தசமபாகம் என்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேசத்திலே கொண்டு வருகிறது. वो दसवां का मतलब आशीर्वाद में बड़ा देश में लेके आता है। ஒரு மனுஷனுடைய அந்த பொருத்தனை ஒரு தேசத்தையே அவனுக்கு சுதந்திரமாய் அவன் பெயரோடு கொடுத்திருக்கிறது. एक मनुष्य का मन्नत पूरा देश को लेकर आया है, அதுவும் அவன் பேர்லயே. उसका नाम के साथ लिए। புரியுதா உங்களுக்கு? आप लोग को समझता है? சில பேருக்கு ஒண்ணுமே தெரியல. किसी को कुछ समझता ही नहीं। புரிஞ்சிருச்சுன்னா அவங்க முகத்துல எல்லாம் சந்தோஷம் இருக்கும். अगर आप लोग को समझा रहेगा तो आप लोग को खुशी आया रहेगा। புரியலன்னு நினைக்கிறேன். नहीं समझा, புரியல இல்ல? யாக்கோபு என்ன கொடுத்தானா, அவருக்கு ஏதோ தேசத்தை கொடுத்தானா, அவன் பேர்ல இருக்குதான், எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. हम लोग को कुछ नहीं मालूम है। ஆவியை அவிச்சு போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க. आत्मा को बुझा कर बैठा। டிசம்பர் மாசத்துலயும் ஜனவரி முதல் வாரம் வரலும் இருந்த
ஆவியில நீங்க இல்ல. दिसंबर महीना में जो था वो आत्मा में नहीं है। இப்ப எல்லாம் என்ன ஆகி போயிருக்கு தெரியுமா? இந்த 2வது மாசத்துக்குள்ள அப்படி குளிர்ந்து போயிருக்கு. वो दूसरा महीना में पूरा निकल गया है। என்ன செய்யலாம்? அக்னியை கொளுத்தலாமா? ஆமைனா கொளுத்தணுமா? கொளுத்தினாதான் ஏறிவாங்க பாருங்க. கொளுத்திக்கிட்டே இருக்கணும். ஊழியக்காரன் வந்து நாமளே எப்ப கொளுத்திக்கிறது? நாமளே எப்ப அனல் ஆகுறது? हम खुद आग होना चाहिए। மோசேக்கு ஒரு முறை தான் முச்சடியில அக்னியில தரிசனமானார். मूसा के लिए एक ही बार प्रभु ने दर्शन हुआ। அதுக்கப்புறம் அந்த அந்த அக்னியினுடைய அந்த வல்லமை மோசே சாவர வரல இருந்தது. वो आग की दर्शन उसका अंत के दिन तक था। முடிவே இல்லாமல் இருந்தது. वो अंत तक वो खत्म नहीं हुआ। அதை அவர் தக்க வைத்துக் கொள்ள தேவனோட கூடவே இருந்தார். वो उसको संभालने के लिए प्रभु भी साथ में था। நடுவுல கோபம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, அதெல்லாம் வந்துச்சு. ஆனா அது எதுவுமே அந்த அக்னியை மேற்கொள்ளல. वो कुछ भी आग को गैर नहीं किया। நமக்கு ஏன் அப்பப்ப வந்து பொத்தலான பானையில ஒழுகிற மாதிரி எல்லாம் ஒழுகி போகுது? हमें क्यों ऐसा होता है? அதுக்குன்னு ஸ்பெஷலா வச்சு இது பண்ணும்போது மாத்திரம் குதிக்கிறீங்க. स्पेशल कोई आएगा तो एक उड़ी मारते हैं। அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிட்டு வெறும் பானையா நிக்கிறீங்க. उसके बाद बंद हो जाता है। மறுபடியும் ட்ரம் அடிக்கணும் போல. நிறைங்க இந்த பிசாசெல்லாம் ஓட்டுறதுக்கு சில பேர் உடுக்கு அடிப்பாங்க. அது வெளியே வா அந்த மாதிரி சில பேருக்கு ட்ரம் அடிக்க வேண்டியிருக்கு. शैतान को भगाने के लिए लोग ऐसा करते हैं, वैसा करना पड़ता है। இது நல்ல பழக்கமே இல்லை. ये अच्छी बात नहीं है। உன்னை நினைக்கும் போதெல்லாம் பெக்ஸ்மேன் ஒரு பாட்டு பாடினாரு. உன்னை நினைக்கும் போதெல்லாம், எந்த பெக்ஸ்மேன் பாட்டும் எங்களுக்கு தெரியாது, யார் எழுதின பாட்டும் எங்களுக்கு தெரியாது. ஏதோ நீங்க திட்டுவீங்களேன்னு வந்து உட்கார்ந்து அப்படியா? உண்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நினைச்சாலே ஆவிக்குள்ளாயினாங்க. प्रभु को हम सोचेंगे तो हम அவர் அப்படி நினைக்கும் போது ஆவிக்குள்ளாயிடணும். हमको उनको सोचते ही हम அப்படி அவரோடு கூட இணைந்து இருக்கணும். वैसा उनके साथ रहना है। ஐஸ் கட்டி ஆனா கூட அவரை நினைக்கும் போது அந்த ஐஸ் எல்லாம் உருகி போயிட்டு அனல் ஆயிடணும். अगर हम आइस रहेगा तो भी वो सब निकल कर आग होना चाहिए। தேவனுடைய நாமத்தை மறுதலிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேரை நிர்வாணப்படுத்தி கொண்டு போயிட்டு பனி நிறைந்த இடத்துல ஃபுல்லா பனி கட்டி தான் இருக்கு. அங்க நிர்வாணமா அவங்கள வச்சுட்டு மணங்கால நிக்க அவங்கள அங்க போட்டுட்டு இப்ப தேவனை துதிங்கன்னு சொல்லிட்டாங்க. यीशु को नाम பனிக்கட்டில வச்சு பனி இறந்த இருக்கிற இடத்துல यीशु पर नाम को मना करने के लिए एक 6 जन को आइस में जाके रखे थे, उनका नाम को निंदा करने के लिए। बोल नहीं तो आप लोग स्तुति करो या निंदा करो करके छोड़ दिए। இப்ப இங்க துதிச்சு பாருங்க, உங்களால முடிஞ்சா அப்படின்னு விட்டுட்டாங்க. अभी आप लोग को स्तुति कर सकता है क्या, ऐसा पूछे। அந்த 6 பேரும் அந்த பனிக்கட்டி நிறைந்த அந்த இடத்துல वो 6 जन भी उस முழங்கால நின்னு आइस में भी தேவனை துதித்தார்கள். प्रभु को स्तुति किया। தேவனை துதிக்க प्रभु को स्तुति करते करते அவங்களை சுற்றி ஒரு அனல் உண்டானது. उनके और एक आग आने लगा। அவங்களை கொண்டு வந்தவங்க எல்லாம் நல்ல கரமா போட்டுக்கிட்டு கடகடன்னு அவங்க உதறிக்கிட்டு தான் நிக்கிறாங்க. वो उनको जो लेकर आए वो लोग सब ஆனா இவங்க ட்ரெஸ் இல்லாம இருந்தாலும் கூட நேர் முழங்கால நின்று தேவனை துதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் அவங்களை சுற்றி அனல் இருக்கிறது. लेकिन ये लोग तो वस्त्र भी नहीं है, ऐसे ही खड़े हैं, फिर भी उनके पास एक आग आया। அவங்க நினைச்சாங்க இவங்க விரைச்சு போயிட்டு இறந்து போவாங்கன்னு நினைச்சாங்க. इन्होंने सोचा कि ये वो लोग इस बर्फ में मर जाएंगे।
ஆனா அவங்க துதிக்க பொழுது அவங்க தேவன் இறங்கி விட்டார். लेकिन उन्होंने आराधना करते समय அக்கினியிலே உத்தரவுப்படுத்த தேவன் அந்த இடத்துல இறங்கி அவர்களுக்கு வேண்டியதான அந்த அக்கினி அங்க கொடுத்து அந்த அக்கினியின் மூலமாக அந்த பணி அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். उस आग में उस बर्फ में वो आग के द्वारा उन लोगों को प्रभु ने बचाया। இத கேட்கும் போது கூட நமக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும்னு தோண மாட்டேங்குது இல்ல? எங்கன்னா எதுனா நடக்கட்டும், நாம இப்படித்தான். ரொம்ப கஷ்டங்க, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது ரொம்ப கஷ்டம். आगमन में निकल के जाना बहुत தேவனுடைய வருகையில போனோம்னா அனலா இருக்கணும். प्रभु के आगमन में जाने के लिए आग होना चाहिए। பொருத்தனை பண்றது பெருசு இல்ல, हम मन्नत मानना அதை செய்யணும், उसको पूरा करना है, அதுல உறுதியா இருக்கணும். उसमें स्थिर रहना है। அதுல உறுதியா இருந்த அண்ணால் उसमें स्थिर रहने वाले अन्ना கொண்டு போய் கொடுத்தால் அதற்கு பதிலா 5 கொடுத்தார். एक दिया तो प्रभु ने उसको 5 दिया। உறுதியா இருந்தால் वो स्थिर பொருத்தனை செய்துட்டு அதுக்கப்புறம் நழுவி போகல. वो मन्नत करने के बाद वो निकल कर नहीं गई। சில பேர் உலகத்துல சொல்லுவாங்க, ஐயோ நேர்ந்துக்கிட்டா செய்யாம போச்சுன்னா கண்ணை குத்திரும், காதை குத்திரும், மூக்க குத்திரும், உடம்ப குத்திரம்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பயமுறுத்துற தேவன் அல்ல நம்முடைய தேவன். वो दुनिया में ऐसे बोलते हैं अगर मन्नत करके नहीं पूरा करेगा நிறைவேற்றலன்னா என்ன ஆசீர்வாதம் கிடைக்காது, परमेश्वर आग को निकाल देगा। நிறைவேற்றாதவங்கள மூடன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். वो जो पूरा करता है मन्नत को उसको आशीर्वाद देता है, अगर नहीं करेगा तो उसको எப்தா யுத்தத்திலே ஜெயம் வேணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிட்டார். यप्ता अपने जो युद्ध के लिए जाता है उसमें जीत मांगता करके ஏன்னா मन्नत நான் किया। ஜெயத்தோட வரும்போது என் வீட்டு வாசல்ல எது வருதோ அதை உமக்கு நான் காணிக்கையா பலி செலுத்துறேன் அப்படின்னுட்டாரு. मैं जय के साथ आते समय मैं बलि चढ़ाऊंगा, मेरे आगे जो भी आता है। அவர் நினைச்சாரு ஒரு ஆடு வரும், ஒரு மாடு வரும், ஏதோ ஒண்ணு வரும் பலி செலுத்தலாம்னு நினைச்சாரு. उन्होंने सोचा कि कोई गाय बकरी या कुछ ஆனா आएगा, வந்ததோ அவருடைய ஒரே பிள்ளை, ஒரே மகள். लेकिन उनका एकलौता पुत्री आई। அந்த அந்த வெற்றியே அவனுக்கு ஒரு துக்கமாய் போச்சு. वो जय उसके लिए एक दुख हो गया। ஐயோ ஒரே மகள், वो एक ही लड़की। நான் என்ன செய்வேன் மகளே, தேவனை நோக்கி என் வாயை திறந்து நான் சொல்லிட்டேன், परमेश्वर की ओर देखकर मैंने मुंह खोलकर बता दिया, அதை மாற்றக்கூடாது. उसको मैं पलटना नहीं நான் चाहिए। என்ன செய்வேன்? मैं क्या करूं? நம்ம பிள்ளைங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க? अगर अपने बच्चे रहेंगे तो क्या करेंगे? நீங்க ஆச்சு ஆண்டவர் ஆச்சு, எனக்கு நான் அதை பத்தி आप है, आपका मन्नत है, मैं क्या करूं? உங்க பொறுத்த நேரத்தை நீங்க சாவுங்க. वो लोग बोलेंगे कि अगर आप मन्नत किया तो இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. आप लोग चलो ऐसा बोले। சில பிள்ளைங்க பெத்தவங்களை பார்த்து இப்படிதான் கேக்குறாங்க, நீங்க இருக்கிறத அப்படியே சாவறது நல்லதுன்னு சொல்ற பிள்ளைங்க இருக்காங்க. कोई कोई बच्चे लोग ऐसा भी बोलता है ஏன்னா அவங்களுக்கு நினைப்பு क्योंकि वो लोग सोचते हैं, பெத்தவங்களே இல்லாம அப்படியே நேர வானத்துல இருந்து பொத்துன்னு வந்து கீழே விழுந்துட்ட மாதிரி वो लोग ऐसा सोचते हैं, वो लोग डायरेक्ट ऊपर से आगे करते அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வளர்ந்த மாதிரி. वो ऑटोमेटिक ऐसे ही बड़ा हो गया जैसा। ஒரு விதை விழுந்தா கூட அது மண்ணுல ஊன்றி வேர் விட்டு அது வளர்றதுக்கு தேவன் அதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்யறார் वो एक बी रहेगा तो भी वो मिट्टी में गिर के बड़ा होने के लिए இல்லையா? परमेश्वर कुछ करता है। அப்பதான் அது வளர்ந்து தேவனை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுது. वो परमेश्वर की ओर देखकर धन्यवाद करता है। ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷர்களுக்குள்ள அந்த மனிதாபிமே இல்ல. आज के दिन ऐसा humanity பெத்தவங்களை பார்த்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறவங்க இருக்காங்களா இல்லையா? माँ बाप को देखकर आप क्या किया करके पूछने वाले हैं। என்ன செஞ்சிட்டீங்க? आप लोग क्या किया है, என்ன செய்யல? क्या नहीं किया है। இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு வளர்ந்து நிக்கிறோமே, அதுக்கு அந்த பெற்றோர்கள் தேவைப்பட்டிருக்காங்க. इतना बड़ा होके बात करते हैं, उसके लिए माँ बाप चाहिए था। ஏன் யாரும் செய்யாத நீங்க செஞ்சிட்டீங்களா? जो कोई नहीं किया वो आप लोग किया क्या? எத்தனையோ பிள்ளைகளுக்கு செய்யாம எத்தனையோ காரியங்கள் பிள்ளைகள் व्यसனத்தோட கஷ்டத்தோட வேதனையோட எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. कितने बच्चे लोग दुख से तकलीफ से हैं। 3 நேரம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா உடுத்திக்கிட்டு நல்லா படிச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இல்லாத இடத்துல போயிட்டு அந்த பிள்ளைங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றத பார்த்தா தான் தெரியும். जिस बच्चे लोग को सब कुछ है उन लोग को मालूम नहीं है, लेकिन जिसको कुछ नहीं है वो
वहां देकर ஒரு தாயும் தகப்பனையும் தனக்கு கொடுத்தவர் எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாத்து நேசித்து போஷித்து வருகிறார் என்பதை அப்பதான் புரிஞ்சு கொள்ள முடியும். तभी मालूम पड़ता है कि अपना माता पिता हमें कितना संभालता है करके। ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட எங்க அம்மா இல்லைன்னு வருத்தப்பட்டேன். ஒரு ஜீவன் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தது. आज भी मैं मेरा माँ के लिए सोचता हूँ, एक जन मेरे लिए प्रार्थना कर रहे थे। ஒரு ஜெப குறிப்பு, ஒரு ஜெபம் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னுட்டு வருத்தமா தான் இருக்கு. प्रार्थना मेरे लिए मिस होता है करके मैं दुख होता है। அவங்க இன்னும் போயிட்டாங்கன்னு நினைக்க முடியல. वो लोग चले गए करके मुझे ஊர்ல सोच தான் இருக்காங்க அப்படின்னு தான் மனசை தேத்திக்கிட்டு இருக்கு. गांव में है करके मैं सोचता हूँ। ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें सोचा है। நாம் அவரை நினைத்து ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் பொழுது தேவன் அதை நினைவு கூறுகிறார். हम जो भी बोलते हैं उसको प्रभु ने याद रखता है। அன்னாள் பொருத்தனை செய்தால் अन्ना ने याद किया, ஒரு சாமுவேலை கொடுத்தார். एक सामुएल को दिया। எப்தா பொருத்தனை செய்தார், इतना मन्नत किया, ஜெயத்தை கொடுத்தார். जय दिया। யாக்கோபு பொருத்தனை செய்தார், याकूब ने அவர் பேர்ல ஒரு தேசத்தையே கொடுத்தார். उसका नाम पे एक देश दिया। ஆனா நாம வாசித்ததான இந்த 61வது சங்கீதத்துல लेकिन हमने जिस भजन संगीता पढ़े 61 தாவீது செய்த பொருத்தனை दाऊद ने किया मन्नत, இப்படிப்பட்ட பொருத்தனையா இல்ல. கவனிங்க நல்லா. वो इस तरह की मन्नत नहीं है। அந்த 61:8 நாம வாசிக்கும் பொழுது 61:8 में हम पढ़ते हैं, தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. रोज हर रोज में मन्नत मानेगा करके लिखा है। 5வது வசனத்தில் நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், 5वां वचन में इस तरह लिखा है, आपने मेरे உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் என்றும் அவர் சொல்லுகிறார். वो मेरे लिए आपके नाम की महिमा दिया करके भी लिखा है। பொருத்தனை அவர் செய்திருக்கிறார். என்ன பொருத்தனை இருக்காங்க பாத்தீங்களா? मन्नत करके लिखा है, लेकिन புரிஞ்சுக்க முடியுதா அவர் என்ன பொருத்தனை செய்தாருன்னு? क्या मन्नत है करके मालूम है? வெள்ளிக்கிழமை இந்த வசனத்தை நாங்க தியானிச்சோம். वो फ्राइडे के दिन इस वचन அப்போ ஒரு हमने 3 பேர் தான் இருந்தோம். 3 जन थे। ஆனா எல்லாருக்கும் அது தெரிய வரணும் தான் கர்த்தர் மறுபடியும் அந்த வார்த்தையை இன்னைக்கு கொடுத்தார். वो वापस सबको मालूम होने के लिए वो वचन दिया है। தாவீது செய்த பொருத்தனை दाऊद ने किया मन्नत, தினமும் ஒரு காரியத்தை அவர் செய்யும்படியாய் பொருத்தனை செய்கிறார். हर रोज करने के लिए वो करता है। இந்த பொருத்தனையில எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. उस मन्नत में कुछ चाहवट नहीं है। இப்ப யாக்கோபு செய்த பொருத்தனையில எதிர்பார்ப்பு இருந்தது. याकूब ने जो मन्नत किया उसमें எப்தா செய்த பொருத்தனையில ஒரு என்ன சொல்றது எதிர்பார்ப்பு இருந்தது. यिप्तह ने जो मन्नत किया उसमें भी एक चाहत था। அன்னாள் செய்த பொருத்தனையில எதிர்பார்ப்பு இருந்தது. वो अन्ना ने किया मन्ना उसमें भी ஆனால் एक चाहत था। தாவீது செய்த பொருத்தனையில எந்த விதமான எதிர்பார்ப்பும் அவர் எதிர்பார்க்கவில்லை. लेकिन दाऊद ने किया उस मन्नत में कुछ चाहत नहीं। அதற்காக தேவன் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இல்லை. इसके लिए उसको आशीर्वाद नहीं दिया। அவர் செய்த பொருத்தனைக்கு அவர் கொடுத்தது என்ன தெரியுமாமா? உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். उसका नाम की महिमा, धर्मियों की नाम मुझे दिया। சுதந்திரத்தை எனக்கு தந்தீர்னு 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 5वां वचन में அப்படின்னா என்னது அது? உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரம்னா எது? அது இஸ்ரவேல் தேசம்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் தான். इस्राएल देश और इस्राएल के लोग मुझे அவங்க மேல ஆடுகளின் பின்னால இருந்ததான தாவீதை கொண்டு வந்து ராஜாவாக வச்சிருந்தார். उनके ऊपर बकरी के पीछे चला हुआ दाऊद को निकाल कर ले गया। சாதாரணமான ஒரு வேலைன்னு கூட சொல்ல முடியாது. वो साधारण काम करके भी नहीं बोल सकता है। தாவீதை ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாதவன்ற மாதிரி வீட்டுல நடத்தி அவனை ஆடுகளை மேய்க்க அனுப்பிட்டாங்க. वो कुछ लायक नहीं करके बकरी चराने के लिए भेज दिया। வீட்டுல என்ன வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் நம்மள நினைக்கலாம். घर में कोई भी कुछ भी कैसा भी सोच सकता உதாரணத்துக்கு है। என் மனைவி என்ன வேணாலும் நினைக்கலாம். वो पत्नी कुछ भी सोच सकता है। நான் மனைவி என்ன வேணாலும் நினைக்கலாம். पत्नी पति को कुछ भी सोच सकता है।
ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்றது தான் முக்கியம். लेकिन वो क्या सोचता है वही इम्पोर्टेंट என்ன என் மனைவியோ என் பிள்ளைகளோ என்ன வேணாலும் நினைச்சாலும் अगर बच्चों लोग क्या पति लोग कोई भी कुछ भी என் सोच தாயின் रहे हैं, கற்பத்தில் இருக்கும் பொழுது என்னை தெரிந்து கொண்ட தேவன் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அவர் நிறைவேற்றுவார். लेकिन माँ के गर्भ में उत्पत्ति होने के टाइम प्रभु ने क्या அதை सोचा? நிறைவேற்றுவதற்காகத்தான் என்னை அவர் தெரிந்திருக்கிறார். उसको पूरा करने के लिए அப்ப அதை உணர்ந்து அதற்காக நான் செயல்படும் பொழுது उसके लिए भी क्रिया करते समय அவர் என்னை உயர்த்தி वो ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். मुझे ऊंचा करके आशीर्वाद करता है। என்ன மட்டும் இல்ல, सिर्फ हमें नहीं, நம் ஒவ்வொருவரையுமே அப்படி. हम हर एक को प्रभु ऐसा ही करता அப்ப है। தாவீத வீட்ல புறந்தள்ளி இருந்தாலும் கூட वो दाऊद को घर के लोग हटा दिया फिर भी தேவன் அவரை நினைத்திருக்கிறார். परमेश्वर उनको याद, தேவன் அவரை நினைக்கும்படியாக प्रभु ने उनको याद, தாவீதும் அவரை நினைத்திருக்கிறார். दाऊद भी उसको याद, தாவீதை விசேஷமாய் நினைக்கும்படியாக दाऊद को विशेष, தாவீது விசேஷித்த பொருத்தனை செய்திருக்கிறார். दाऊद विशेष அந்த मन्नत பொருத்தனைக்காக ஒரு தேசத்தையே அவருக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார். एक देश को देता है। யாக்கோபாவது தசமபாகத்தை கொடுத்தாரு, தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்லி அதை செய்தாரு, தேசத்தை அவருக்கு கொடுத்தாரு, அவர் பேர்ல வச்சாரு. அதையே தான் இப்ப தாவீதுக்கு சுதந்திரமாகனா சொந்தமாக கொடுக்கிறார். वो याकूब को देश दिया था, लेकिन दाऊद को उस देश के लोगों को दिया। எங்கேயோ ஒரு மூலையில இருந்த தாவீத वो किधर कोने पे था, उस வீட்டாரே அவனை சரியா இதுக்கெல்லாம் அவன் லாய்க்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட ஒரு தாவீத वो इसके लिए लायक नहीं करके सोचा हुआ दाऊद को கொண்டு வந்து சிங்காசனத்துல வைக்கிறாருன்னா वो लेकर आके सिंहासन में रखता है। மற்ற பேர் செய்த எல்லா பொருத்தனையுடைய தாவீது செய்த அந்த நேர்மை, அந்த நேர்ச்சை, அந்த பொருத்தனை அது விசேஷமானது. तो दाऊद ने किया हुआ इस मन्नत बहुत विशेष है। என்ன பொருத்தனை பண்ணாரு? क्या அது मन्नत, மறைமுகமா தான் இருக்கு. वो छुपा हुआ है। அவர் சொல்றாரு, இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக मन्नत हर दिन मैं पूरी करूंगा। உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். वो सर्वदा तेरे नाम को भजन करूंगा। அப்படின்னா என்ன பொருத்தனை செய்தார் அவரு? கவனிங்க, तू कौन सा मन्नत किया? என்ன பொருத்தனை செய்தாரு? मन्नत क्या किया? உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். आपके नाम की पढ़ाई सर्वदा करूंगा, हर दिन உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். மராட்டில क्या है लिखा? Psalm 61:8 में 61:8 लास्ट वर्ड. म्हणजे तुझ्या नावाचे स्तोत्र निरंतर गाऊ, मी आपल्या नावास नित्य पूजित करेन. உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவது நிரந்தர ஸ்தோத்திர निरंतर गाऊ, स्तोत्र निरंतर गाऊ, ஸ்தோத்திர நிரந்தரம் சதா சர்வம். सर्वदा तेरे नाम की भजन गाऊंगा। பஜன் அப்படின்னா பாடிக்கிட்டே இருப்பேன், हमेशा गाऊंगा, துதித்து கொண்டே இருப்பேன். मैं स्तुति करते रहूंगा। இதுல இருந்து தான், இப்படிப்பட்ட வார்த்தையில இருந்து தாவீது கிட்ட இருந்து தான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு பெக்ஸ்மன் புடிச்சுக்கிட்டார். वो बेकमन से यानी इससे ही गाना लिखा है कि मैं हमेशा स्तुति करूंगा। தாவீது என்ன சொன்னார்? எக்காலத்துல உங்களுடைய துதி என்னுடைய வாயிலே இருக்கும். दाऊद क्या करता है? हमेशा आपका स्तुति मेरा मुंह எந்த में, காலத்திலும் உம்மை நான் துதிப்பேன், हर समय पर, எந்த நேரத்திலும் உம்மை நான் हर துதிப்பேன். टाइम में करता है। அதுதான் பாட்டா வந்துருச்சு. இப்ப இருக்கவங்க பாட்டா எழுதுறாங்க, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ऐसा ही गाना लिखा है, हमेशा मैं तुम्हारे लिए स्तुति करूंगा। ஆனா இப்படி நான் தினமும் உம்மை ஆராதிப்பேன், துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், உமது நாமத்தை மகிமைப்படுத்துவேன், கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணவங்க வேற யாரும் கிடையாது தாவீதை தவிர. ऐसे मैं आपके नाम की महिमा करूंगा करके मन्नत करने वाले दूसरा कोई नहीं। எதையும் எதிர்பார்த்து இந்த பொருத்தனை இல்ல. कुछ चाह कर वो मन्नत नहीं किया। தேவன் மேல் இருந்த அளவு கடந்த அந்த அன்பு वो परमेश्वर के द्वारा आया वो एक प्यार, அவனுக்கு அதை பொருத்தனையா செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறார். वो मन्नत करके प्रभु के नाम की महिमा करने के लिए वो सोचता है। இன்னைக்கு பேரு கொஞ்சம் பேரை காணும், आज बहुत लोग को आया नहीं, ஆராதனைக்கே வரல. आराधना को नहीं
இவங்க आए, எங்க டெய்லி ஆராதிப்பாங்க? वो लोग क्या आराधना करेंगे? வந்திருக்கவங்க கூட நாம आए हुए हम भी ஒரே சிந்தனையா இருக்கு. एक ही विचार में है, எங்கெங்கே வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு சில பேருக்கு. एक ही विचार अलग अलग है। வெளியே போனாரு, நேரா போனாரா, அங்கதான் போனாரா, வேற எங்கன்னா போனாரான்னு சுத்திக்கிட்டு இருக்குது बाहर गया, वो किधर गया, कैसा गया, ऐसा सोचते हैं। இல்லையா? சுத்துதான் இல்லையா? மணி பாக்குறாங்க சில பேர், எப்ப முடிப்பாரு தெரியலையே அப்படின்ட்டு. कोई कोई टाइम देखते हैं कभी खत्म होएगा करके, சில பேருக்கு உட்கார முடியல, किसी को बैठने नहीं होता, காலை நீட்டலாமா நீட்டப்படாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. पैर நீட்னா लंबा அதுக்கு करूं ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. पैर लंबा करूं या नहीं करूं, ऐसा सोचते हैं। பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. अलग अलग विचार आता है। ஆனா தாவீதை பாருங்களேன், लेकिन दाऊद को देखो, அவருக்கு இல்லாத வராத சூழ்நிலை எதுவுமே நமக்கு வரலங்க. उनको आया हुआ कुछ स्थिति हमें नहीं आया, அவருக்கு பல விதமான நெருக்கங்கள் கடந்து வந்தது. उनको बहुत तरह की तकलीफें आई, அவர் சொல்றாரு, எனக்கும் மரணத்துக்கும் ஒரே ஒரு அடி தூரம் தான். और मेरे और मरण के बीच में एक ही फूट था। நமக்கு யாருக்காவது அப்படி இருக்குதா? பக்கத்துல மரணம் இருக்குதுன்ற மாதிரி நமக்கு ஏதாவது சிந்தனை இருக்கா? இப்போ இருக்கா? ஹலோ, இருக்கா? ஆன்லைன்ல பாக்குறீங்க, உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருக்கா? இல்ல இல்ல, யாருக்கும் இல்ல. இப்ப நான் உடனே இப்படி திரும்பினா நான் செத்துப்படுவேன் அப்படின்ற சூழ்நிலை இருக்கா? अगर ஆனா தாவீதுக்கு அப்படி இருந்தது. किसी को है क्या स्थिति कि मैं पीछे मुड़ूंगा तो मर जाऊंगा, நைட்ல தூங்க முடியாது நிம்மதியா, वो रात को नहीं सो सकता था, வீட்ல இருக்க முடியாது நிம்மதியா, घर में नहीं रह सकता था, நாட்டுல இருக்க முடியாது நிம்மதியா, देश में नहीं रह सकता था, காட்டுலயும் இருக்க முடியாது நிம்மதியா, जंगल में नहीं रह सकता था, மலை மேல இருக்க முடியாது நிம்மதியா, पहाड़ में भी नहीं रह सकता था, ஆறுகளை கடக்க முடியாது நிம்மதியா. नदी को बाहर नहीं कर सकता था। ஒரு யூரியன் போனா கூட கஷ்டம், அந்த நேரத்துல பின்னால எவனா குத்துவானான்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. अगर बाथरूम जाएगा तो भी उसको डर था पीछे से कोई आएगा क्या, கர்த்தரை ஆராதிக்க முடியாத நிம்மதியா. उसको प्रभु को आराधना करने ஏன்னா அவரே அப்படிதான் சொல்றாரு, உம்மை ஆராதிக்க முடியாதபடி உமது சமூகத்தை விட்டு என்ன விரட்டிட்டாங்களேன்னு ஆதங்கப்படுறார். वही खुद कहता है कि मुझे आराधना करने को भी नहीं मिलता है, ஆனா அவர் பொருத்தனையில உறுதியாயிருந்தார். लेकिन वो अपने मन्नत में स्थिर था। எல்லா சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை, மரணமே பக்கத்துல வந்தாலும் கூட तो अगर मरण भी अपने बाजू में 23வது சங்கீதத்துல அவர் சொல்றாருல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். तो भजन संहिता 23 में इस तरह लिखा है कि मरण की स्थिति में भी मैं जाऊं तो प्रभु आप मेरे साथ है करके। 63வது சங்கீதத்துல வாசிக்கிறோம், தேவனே நீருடைய தேவன், அதிகாலமே நான் தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. वो 63:1 में ऐसा लिखा है कि प्रभु आपके ऊपर ही मेरे प्यास है, मैं जंगल में हूँ, कहाँ भी हूँ, लेकिन प्रभु आपके ऊपर ही मेरे प्यास है करके लिखा है। அது வனாந்தரத்துல இருக்கும்போது பாடின பாட்டாம். वो जंगल में रहते समय गाया हुआ गीत है। வனாந்தரத்துல ஒரு தண்ணி குடிக்க ஒரு இடம் இல்ல, वो जंगल में एक बूंद पानी भी नहीं मिलता है, நிழல் இல்ல, वहाँ छाव नहीं है, வறண்டு போய் இருக்கு, एकदम सूखा सूखा है, பின்னால எதிரி விரட்டிக்கிட்டே இருக்காங்க, पीछे से शत्रु आता है, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. भाग रहा है, ஆனாலும் துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன் அப்படின்னு துதிச்சுக்கிட்டே ஓடுறார். फिर भी वो गीत गाते हैं कि मैं இப்ப கூட எனக்கு தண்ணி தாகம் இல்ல, உம்மை துதிக்கலான்ற தாகம் தான் இருக்கு அப்படின்றார். अभी भी मेरे लिए पानी की प्यास नहीं, आपकी स्तुति करने की प्यास இப்ப கூட எனக்கு நிழல் இலைப்பாறுதல் வேணும்னு நினைக்கல, உண்மை ஆராதிக்கணுமே அதுதான் எனக்கு வேணும், இடைவிடாமல் ஆராதிக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறார். अभी भी मेरे लिए वो छाव की इंतजार नहीं है, आपकी आराधना की इंतजार है। நமக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமா இருந்தும் கூட ஏசி கூட இருக்குது, சில நேரத்துல வெயில் வந்துடுச்சுன்னா हमें सब कुछ है, ये நல்ல நிழல் கிழல் எல்லாம் இருந்தா கூட ஆராதிக்கிறதுல அவ்வளவு சோம்பேறித்தனம். फिर भी हमें आराधना करने के लिए बहुत सुस्तर होता है, அவர் ஓடிக்கிட்டே ஆராதிக்கிறார். वो तोड़ तोड़ कर आराधना करते ஏன்னா அவர் செய்த பொருத்தனையிலே அவர் உறுதியாய் இருந்தார். அல்லேலூயா. हैं, वो स्थिर थे।
அவர் செய்த பொருத்தனையில உறுதியாய் இருந்தார். उन्होंने जो मन्नत किया उसमें துதிக்கிறது மாத்திரம் இல்ல, தேவனுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்றதான அந்த எண்ணம் இருந்தது அவருக்கு. परमेश्वर के लिए कुछ भी करने की इच्छा थी। இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், உமக்கு ஒரு வீடை காணும் மட்டும், உமக்கு ஒரு ஆலயத்தை காணும் மட்டும் நான் என் பெட் மேல நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. और एक जगह में इस तरह लिखा है कि जब तक मैं आपके लिए एक भवन बांधूंगा तब तक मैं अपने खाट के ऊपर भी नहीं चढ़ूंगा। நாம அப்படி சொல்லுவோமா? हम ऐसा कहेंगे? சபை அப்படின்னா இருக்கட்டும், कैसा कैसा भी जाने दो, எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், मेरे लिए एक अच्छा घर चाहिए, நல்ல மெத்த வேணும், अच्छा कार चाहिए, நல்ல குஷன் மாதிரி நல்ல ஒரு பெட் வேணும், कुशन जैसा एक बेड चाहिए, அது இருந்தா போதும் ஆண்டவர் எனக்கு. मेरे लिए वो काफी है। ஆனா நான் சபையை பத்தி, தேவனுடைய ஆலயத்தை பத்தி எதுவும் நமக்கு மனசுல இருக்கா? मेरे अपने गलीसा के बारे में हमारे मन में कुछ विचार नहीं रहता है, ஆனால் அவர் அப்படி அல்ல. लेकिन वो ऐसा नहीं है। அவருடையதை பார்க்கும் பொழுது उनका देखेगा तो ஆச்சரியமா இருக்கு, वो एकदम आश्चर्य था, ஆச்சரியமா இருக்கு. आश्चर्य है। ஏன்னா அவருடைய அந்த வார்த்தைகள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. उनका एक एक वचन भी उतना आश्चर्य है। காரணம் कारण அவர் செய்த அந்த பொருத்தனை उनका एक मन्नत है। யாரும் செய்ய சொல்ல, கர்த்தர் செய்ய சொல்லல, परमेश्वर ने नहीं அப்பா அம்மா செய்ய சொல்லல, माँ बाप ने नहीं बोला, அவருக்குள்ள இருந்த ஆவியானவர் அவருக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்ததுனால அந்த பொருத்தனையை தேவனை பார்த்து அவர் செய்கின்றார். वो उनके अंदर जो थे पवित्र आत्मा उनको ऐसा किया कि मन्नत कर வாஸ்து பாருங்க, 132வது சங்கீதத்துல 2-3 வசனத்தை, 2-3-4 வசனம், 5வது வரை உள்ள வசனத்தை வாஸ்து பாருங்க. 2ல இருந்து 5 வரை உள்ள வசனங்கள் 132வது சங்கீதம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அவன் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் 2ல இருந்து அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலில் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நிச்சரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரைவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். ஆமென். எல்லாம் இருக்கா இந்த பொருத்தனை? उसने याकूब से शपथ खाई और याकूब के सर्वशक्तिमान की मन्नत मानी है, नीचे में उस समय तक अपने घर में प्रवेश न करूंगा और अपने पलंग पर चढ़ूंगा, न अपने पलंग पर चढ़ूंगा, न अपनी आंखों में नींद और न अपनी पलंगों में झपकी आने दूंगा। நாம இப்படி செய்வோமா? செய்வோமா? பண்ணுவோமா? நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பந்த் பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்ண கர்த்தாவே எங்களுக்கு ஒரு விஸ்தாரமான இடத்தை சொந்தமாக வாங்கி கொடுத்து சபையை கட்டி கொடுங்க. செபிக்கிறோமா இல்லையா? हम प्रार्थना करते हैं कि प्रभु हमारे लिए செபிக்கிறோம், ஆனா பதில் கிடைச்சிருக்கா? प्रार्थना करते हैं लेकिन जवाब दिया है அப்ப நம்ம ஜெபத்துல குறை இருக்குன்னு அர்த்தம். तो अपने प्रार्थना में कमी है। தேவன் உதட்டுல இருந்து வர்றத அவர் பாக்குறது இல்ல. अपने वोट से आने वाले को नहीं देखता है। அவருக்கு தெரியும் உதட்டு அளவுல நம்ம துதிக்கிறோமா, உதட்டு அளவுல நம்ம ஜெபிக்கிறோமா, உதட்டு அளவுல பொருத்தனை பண்றோமா, இல்ல உள்ளார்ந்த அன்போடு கூட நம்ம செய்யறோமான்னு கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறார். प्रभु चाहता है कि हम वोट से करते हैं या हृदय से करते हैं करके। உதட்டுல இருந்து வர்றத தேவன் விரும்புறதும் இல்ல, அதற்கு செவி கொடுக்கறதும் இல்ல. अगर वोट से करेंगे तो उसके लिए प्रभु नहीं चाहता है। உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உண்மையான அன்போடு கூட, தேவ அன்போடு கூட தேவனுக்கு என்று சொல்லி நாம் செய்யப்படிதான ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கேட்கிறார், அதை நிறைவேற்றுகிறார். अगर हृदय की गहराई से हम प्रार्थना करेंगे तो प्रभु उसको सुनता है और जवाब देता है। இங்க தாவீது என்னுடைய அந்த இருதயத்தினுடைய அந்த வாஞ்சையை பாருங்க. दाऊद की हृदय की इच्छा को देखिए, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் जब तक मैं परमेश्वर के लिए एक जगह देखूंगा,
என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. अपने घर में प्रवेश न करूंगा और अपने पलंग पर न चढ़ूंगा। என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று और अपने आंखों में नींद नहीं और न पलकों में झपके जाने दूंगा। கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார். मैं याकूब के सर्वशक्तिमान को मन्नत मांगी। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்க கூட மாட்டேன்னு பொருத்தனை பண்றாருங்க. वो बोलता है कि मैं नींद भी नहीं आऊंगा। நாம என்ன பொருத்தனை பண்ணுவோம்? எனக்கு தூக்கம் வரணும் ஆண்டவரே, அதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு பொருத்தனை பண்ணுவோம். हम मन्नत मांगते हैं कि मुझे नींद आने दो। யாருன்னா எப்படியாவது போட்டோம், எனக்கு தூக்கம் வரணும் ஆண்டவரே பொருத்தனை பண்றேன். मुझे अच्छा नींद आने दो करके मन्नत मांगते हैं। நான் ஹாஸ்பிட்டல் ஆபரேஷனுக்காக அட்மிட் பண்ணிருந்த அந்த சூழ்நிலையில मैं ऑपरेशन के लिए एडमिट थे। ஐசியூல படுத்து ராத்திரி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், சைரன் சத்தம், மை மை, ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். वो पूरा रात उधर एम्बुलेंस की आवाज आती थी। ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், மை மை மைன்னு சத்தம். ஆம்புலன்ஸ் வருதுன்னா ஏதோ ஒரு மோசமான ஒரு கேஸ், இப்போ அப்போன்ற ஒரு கேஸ் வருதுன்னு அர்த்தம். एम्बुलेंस आती है तो எமர்ஜென்சி கேஸ் வருதுன்னு அர்த்தம். इमरजेंसी केस आता है। உடனே ஐசியூ எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. தூங்கி இருந்தா கூட சிஸ்டருங்க டாக்டருங்க அலர்ட் ஆயிடுவாங்க. वो लोग नींद में रहेंगे तो भी वो लोग अलर्ट हो जाते हैं। எனக்கு தான் தூக்கமே இல்லை, அதனால எப்பவுமே அலர்ட்டாவே இருந்தேன். मुझे तो नींद नहीं था। ஓயாம கேட்டுக்கிட்டு இருந்தது. वो हमेशा सुन रहा था। அங்க கேட்ட சத்தம் அந்த 2020 வருஷம், அதுக்கப்புறம் கொரோனா பீரியட்ல டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. उसके बाद कोरोना के टाइम में भी वही आवाज था। கேட்டீங்களா இல்லையா? வீட்டுல இருந்தா கூட தூரத்துல இருந்து சத்தம் கேட்கும், மை மை. நம்ம தெருக்கல்ல திடீர்னு கேட்கும், மை மைன்னு சத்தம். वो घर में रहेगा तो भी दूर से सुनाई देता था। அப்ப கர்த்தர் என்கிட்ட ஒரு நாள் கேட்டாரு, परमेश्वर ने मुझे पूछा, நானே வியாதியில தான் இருக்கேன், मैं बीमार था। நானே ஆபரேஷனுக்கு காத்துக்கிட்டு தான் இருக்கேன், मैं बीमार था। நானே சரியா சோறு தண்ணி இல்லாம சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், मैं बिना खाए ஒரு நாள் தூக்கம் இல்லாமலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். एक बार बिना அப்ப அன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட கேக்குறாரு, तब प्रभु मुझसे बात இந்த करता ஒரு है। ராத்திரில எத்தனை பேஷண்ட் உள்ள வந்துச்சு பாத்தியா? அவர் என்ன விட்டுட்டார், நானும் ஒரு பேஷண்ட் தான்றத விட்டுட்டாரு. एक दिन में कितना पेशेंट अंदर आया देखा क्या? அப்ப என்கிட்ட கேட்டாரு, நீங்க ராத்திரில படுக்கும்போது என்ன சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறீங்க? लोग रात के समय क्या प्रार्थना करके सोते हैं? நான் சொன்னேன், நித்திரையை இன்பமாக்கி பத்திரமாய் ராம் முழுதும் சுத்தமான இரத்தத்துக்குள் பத்திரமாய் என்னை வைத்துக் கொள்ளும்னு அது ஒரு பாட்டே இருக்கு. அதை சொல்லிட்டு தான் ஆண்டவரே படுக்கிறேன். वो ये गीत है कि मेरा हृदय को आपके लहू के अंदर छुपा कर रखो, ऐसा करके एक गीत है, उसको बोलकर मैं सो जाता हूँ। அப்ப இவங்களுக்கெல்லாம் அவர் கேட்ட கேள்வி, உனக்கு மாத்திரம் சேஃப்டி வேணும்னு சொல்லிட்டு, உனக்கு மாத்திரம் சேஃப்டி வேணும்னு சொல்லிட்டு பத்திரமா நான் தூங்கி காலைல பத்திரமா கண்ணை விழிக்கணும்னு சொல்றியே, இப்ப எத்தனை வருது பாரு, இது எத்தனை காலையில கண்ணை விழிக்காது. இதற்கெல்லாம் யார் பொறுப்புன்னு கேட்டார். सिर्फ तुम्हारे लिए प्रार्थना करता है, लेकिन अभी कितना लोग आया, उन लोगों के लिए क्या है? இவர்களுக்கெல்லாம் யார் ஜெபிப்பது? उनके लिए कौन प्रार्थना करे? இவர்களுக்காக யார் விழித்திருந்து ஜெபிப்பது? उनके लिए कौन जाकर प्रार्थना करेगा? அன்றையிலிருந்து என் ஜெபத்திலே அந்த ஆம்புலன்ஸ் சத்தத்தையும் சேர்த்துக்கிட்டேன். उसके बाद में वो एम्बुलेंस को आवाज को भी मिला दिया। ஆம்புலன்ஸ்ல இப்ப போறவங்களையும் கூட ஆண்டவரே நீ ஜீவரட்சணை செய். अभी जो भी एम्बुलेंस में है उनको भी प्रभु आप, அன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரை நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே मैं प्रार्थना करूंगा, எனக்கு அதற்கு வேண்டிய கிருபையை தாங்க. मुझे अनुग्रह कीजिए। ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம இப்ப எத்தனை பேரு பதற்றத்துல, எத்தனையோ குடும்பங்கள் இந்த இந்த நிமிஷத்துல இந்த க்ஷண பொழுதுல எத்தனை குடும்பம் பதற்றத்துல இருப்பாங்க தெரியுமா? अभी भी कितने लोग एकदम डर में रहते हैं, எத்தனை குடும்பம் துக்கத்துல இருக்கு தெரியுமா? कितने परिवार दुख में எத்தனை பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? कितने लोग जीवन के लिए, எத்தனை பேர் ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? कितने लोग एम्बुलेंस में जाते நான் हैं, வெளியே நான் போகும் பொழுது बाहर जाते ஆம்புலன்ஸ் சத்தம் ரோட்ல கேட்சுன்னு சொன்னா நிப்பேன். நான் अगर एम्बुलेंस की आवाज सुनेगा तो मैं रुक जाता
அந்த ஆம்புலன்ஸ் என்ன கிராஸ் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே உங்க யாருன்னு தெரியாது, एम्बुलेंस என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, में प्रार्थना करती ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், அப்படிப்பட்டவங்களை ஜீவரட்சணை செய்கிறவர் நீ. प्रभु उनके लिए जीवन दीजिएगा। என்ன வேலை வேணுமோ, என்ன வியாதியோ, என்ன மரணப்படுக்கையோ, என்ன போராட்டமோ எனக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும். அந்த ஆத்மாவை ஜீவரட்சணை செய்யும், அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுன்னு சொல்லிட்டு, இது எவ்வளவு நேரம் ஜெபம் இது? அப்படி நின்று கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு போக முடியாது நம்மளால. செய்யணுமா? செய்யணும். ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டாலே செய்யணும். एम्बुलेंस की आवाज सुनेगा तो हम उनके लिए प्रार्थना करना है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அதை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. परमेश्वर हमसे चाहता है யார் எனக்காக கிரியை செய்வார் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். कौन हमारे लिए क्रिया करेगा करके இன்னைக்கு குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. बोलने वाले बहुत लोग रहते இப்ப இந்த பிரசங்கத்தை குறை சொல்றவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. हैं, दोष लगाने वाले बहुत लोग रहेंगे, என்ன நல்லது செய்தாலும் அதுல ஒரு தீயதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. अच्छा करेगा तो भी भलाई पूरा करने वाले बहुत लोग रहते हैं, ஆனா உதவி செய்யறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. लेकिन मदद करने वाले कोई नहीं रहता। அவர் ஒருவர் தான் அதற்கு எல்லாவற்றையும் காரணம். सिर्फ वही एक அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். वो एक ही है, நாம் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். हम उनके रास्ता में चलना। தாவீதுனுடைய அந்த பொருத்தனை விசேஷமானது. वो दाऊद का मन्नत विशेष था, எதை எதிர்பார்த்த அல்ல, वो कुछ सामर्थ्य नहीं, எதை எதிர்பார்த்த அல்ல, कुछ चाहता नहीं था, அவரை துதிக்கணும், ஓயாம துதிக்கணும், ஓய்வில்லாம துதிக்கணும், ஓய்வில்லாம ஆராதிக்கணும். அந்தி சந்தி மத்தியான வேளையில அவரை நான் தொழுது கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறார். वो हमेशा मैं उनको स्तुति करूंगा, सुबह शाम और दोपहर हमेशा मैं उसको स्तुति करूंगा करके मन्नत। தானியேல் கூட அப்படி செய்தார், वो இடைவிடாமல் ஆராதித்தார். दानियेल ஆனால் ने सही किया, தாவீதை போல பொருத்தனையோடு அவர் செய்யவில்லை. वो दाऊद का जैसा मन्नत नहीं माना, ஆனால் தாவீது लेकिन दाऊद அவர் சொல்ற, நான் நடந்தாலும், वो वे चलेगा तो நான் भी, படுத்திருந்தாலும், मैं सोया रहेगा तो भी, நான் என்னை சூழ்ந்திருக்கிறீர், मैं मुझे घेर कर रखा है, என் நாவில் சொல் பிரமாதத்துக்கு உண்மை இதோ அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், मेरे मुंह से शब्द निकलने के पहले ही आप முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்குவது கரத்தை என் மேல் வைக்கிறீர், पीछे और आगे दबाकर आप உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், आपको छुपाकर मैं कहाँ உம்முடைய जाऊं, சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், आपकी समूह छोड़कर कहाँ நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், मैं आकाश में चढ़ूंगा तो भी आप நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். पाताल में जाऊंगा वहां भी आपके हाथ है, இப்படி எல்லா இடத்திலும் நீர்தான் இருக்கிறீர், ஆகவே எல்லா இடத்திலும் உம்மை துதிக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். इसलिए किधर भी जाएगा आप ही है, इसलिए सब जगह आपको स्तुति कर सकता है। அல்லேலூயா. பாதாளத்துல கூட போயிட்டு துதிக்க முடியும்னு தாவீது சொல்றார். पाताल में भी जाकर स्तुति कर सकता है, படுத்துக்கிட்டே இருந்தாலும் துதிக்க முடியும்னு சொல்றார். सो सोकर भी ராஜாமங்களில் என் தியானம் நீர்தான் என்று அவர் சொல்லுகிறார். रात के समय में आपके लिए आपका ही ध्यान है, உம்மை துதிக்காம என்னால இருக்க முடியாதுன்னு அவர் சொல்றார். वो आपको बिना स्तुति करे मुझे नहीं रह सकता। மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல தேவனே என் ஆத்மா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது என்று கதறுகிறார். वो जैसा वो एक तीर पानी के लिए तड़पता है, वैसा मेरा आत्मा भी आपके लिए நம்மள तड़पता மாதிரி இப்படி சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்துல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சோர்வு வருகிறது, என் ஆத்மா சோர்ந்து போகிறது, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திரு, அவராலே உனக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லுகிறார். है। तो जब हमारे मन में उदास आता है तो उनको प्रभु को देखकर खुद के आत्मा को देखकर बोलता है तू क्यों उदास है, प्रभु को स्तुति करो बोलता है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை போல பொருத்தனை பண்ணினவங்க பூமியில யாரும் இருக்க முடியாது. ऐसे मन्नत मानने वाले इस दुनिया में कोई नहीं रहेगा। பொருத்தனை பண்றது பெருசு இல்ல, அந்த பொருத்தனை பண்ணிட்டு அதன்படி அவர் நடந்தார் பாருங்க. वो मन्नत मानकर उनके अनुसार उन्होंने वो पूरा किया। சொந்த பிள்ளை அப்பாவை கொல்லும்படியா, அவன் ராஜ்யத்தை பிடிக்க முடியா விரோதமா வரான் அப்சலோம். இவரை விட்டு இவர் என்ன பண்றாரு, ராஜ்யத்தை விட்டுட்டு கடந்து போறாரு. அப்ப கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு தான் போறாரு. वो खुद के बच्चे पिता के विरोध में वो राज्य के विरोध में जाता है, तभी भी वो स्तुति करते भागता है।
அப்ப கூட ஒருத்தன் பின்னாலேயே தாவீத ஏசி பேசிக்கிட்டு வசப்பாடிக்கிட்டே வரான். கூட இருக்கிற சேனாதிபதி எல்லாம் சொல்றாங்க, இவனை இப்படி பேசிக்கிட்டே வரான ராஜா கேட்டுட்டு வருகிற, ஒரு வார்த்தை சொல்லுங்க அவனை வெட்டி போடுறேன்னு சொல்லும் போது தாவீது சொல்ற, இல்லப்பா விட்டுடுங்க, கர்த்தர் அப்படி அவனை செய்யும்படியா வச்சிருக்கிறார், விட்டு அதை எனக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். वो एक दाऊ तोड़ते हैं समय एक व्यक्ति उसको निंदा करते थे, सभी लोग बोलते थे उनको काट डालेंगे, लेकिन दाऊद बोला नहीं, प्रभु ने उनको अनुमति दिया है। எப்படி தாவீது சொன்னாரோ அதே போல மறுபடியும் அந்த அந்த தூஷணத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றி மறுபடியும் கொண்டு வரும்போது அந்த சீமை என்ற அந்த தூஷித்தவன் அவன் தான் முதல்ல போயிட்டு, ராஜா என்னை மன்னிக்கணும், நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிக்கணும்னு சொல்றான். जैसा दाऊद वापस लौटता है तब वो सीमे भी आकर प्रभु दाऊद के पास माफी मांगता है। விரோதமா எழும்பின மகனை கூட தாவீதுக்காக கர்த்தர் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு. विरोध में उठा हुआ बेटा को भी प्रभु ने दाऊद के लिए नाश किया। தேவனை துதிக்கக்கூடிய, தேவனோடு கூட இணைந்து கொள்ளக்கூடிய, தேவனை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார். प्रभु को स्तुति करने वालों के लिए प्रभु किसको भी नहीं छोड़ता। அது சொந்த பிள்ளையா இருக்கட்டும், कोई भी हो, खुद के बच्चे हो, மனைவியா இருக்கட்டும், पत्नी हो, புருஷனா இருக்கட்டும், पत्नी हो, மாமியாரா இருக்கட்டும், सास हो, மருமகளா இருக்கட்டும், बहू हो, பேர பிள்ளைங்களா இருக்கட்டும், पोता पोती, நண்பர்களா இருக்கட்டும், फ्रेंड्स हो, சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், रिश्ते हो, யாரா இருக்கட்டும், कोई भी हो, யாருக்காகவும் தன்னுடைய துதி ஸ்தோத்திரத்தை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். துதிக்கிறவர்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். किसी के लिए भी वो स्तुति करने वालों को कभी नहीं छोड़ता है। அப்சலோம் இல்லாம போனானா மகன், अब्सलोम नहीं था, மனைவி நிந்தித்தா மீகா, वो मीका ने उनको निंदा किया, கடைசி வரல அவளுக்கு பிள்ளை இல்லாமலே பண்ணிட்டார் கர்த்தர். वो अंत तक उसको बच्चा नहीं था। கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து நடனமாடி வந்தது அவ கேவலமா பேசினான். वो एकदम निंदा करती थी कि प्रभु को स्तुति करते समय। அதனால மனைவி தானே ஒரு ராஜாவினோட பொண்ணு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் தாவீதோடு கூட எந்த விதமான ஒரு ஈடுபாடு இல்லாதபடிக்கு, பிள்ளை இல்லாதபடிக்கு செய்துட்டார் கர்த்தர். उसके बाद दाऊद के साथ कुछ संबंध नहीं था, बच्चा नहीं था। ஆகவே துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு விரோதமா நம்ம ஏதாவது பேசுறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். हम स्तुति करने वालों के विरोध में हम बात करने के लिए सोचना है। ஏன்னா அவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் அதை கேட்கிறார், प्रभु उसको सुनता है, கர்த்தர் அதை பார்க்கிறார். प्रभु उसको सुनता है। அவர் பதில் செய்தால் वो प्रतिफल देगा तो யாரும் நிக்க முடியும். कोई खड़ा नहीं रह सकता। அல்லேலூயா. हालेलुया। எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் பொருத்தனை செய்து அந்த பொருத்தனையில சாகும் வரையிலும் உறுதியாயிருந்தவர் தாவீது. वो कुछ प्रतिफल इंतजार नहीं किया, अंत तक उन्होंने मन्नत किया, मन्नत को पूरा किया। அதற்காக தேவன் அநீதியுள்ள தேவன் அல்ல. वो अनिधि अधर्म परमेश्वर, அவர் செய்த பொருத்தனைக்காக தேவன் ஒரு தேசத்தையே சுதந்திரமாய் கொடுத்தார். उन्होंने जो मन्नत किया उसके लिए प्रभु ने उसको एक அது அவருடைய சுதந்திரத்தை சுதந்திரமாய் கொடுத்தார்னு சொல்றார். उनके सुतंत्र, அவருக்கு பயப்படுகிறவர்களை தாவீதுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். उनको डराने वालों को प्रभु ने, அதாவது தேவனுக்கு பயப்படுகிறவர்களை தாவீதுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார் என்று அவர் சொல்லுகிறார். परमेश्वर को डराने वाले व्यक्ति लोग को प्रभु ने दाऊद को स्वतंत्र தாவீதை போல அப்படிப்பட்ட ஒரு ராஜா அதற்கு பின்னும் இல்லை முன்னும் இல்லை. दाऊद के जैसे राजा ऐसे पहले भी नहीं था, उसके बाद भी नहीं था। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். हम यही जानना है, இன்றைக்கு நாம் பொருத்தனை செய்ய வேண்டியது இதுதான். हम ये आज यही मन्नत मानना है। இதை தேவன் ரொம்ப விரும்புகிறார். तो परमेश्वर चाहता है, இந்த பொருத்தனை பண்ணிட்டு நீங்க எதையும் கேட்கணும், இது தேவை அது தேவை நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. वो मुझे ये चाहिए वो चाहिए करके पूछने का உங்களை जरूरत கீழே नहीं है। இருந்து மேல கொண்டு வந்துருவார். वो नीचे से ऊपर लेकर आएगा। அவரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் ஆராதிப்பதும் தான் மேன்மை என்பதை நினைத்து அதை விடாமல் எப்பொழுதும் அவர் சொல்றாருலே, என்றைக்கும் அது நாமத்தை நான் கீர்த்தனை பண்ணுவேன். वो बोलता है कि मैं हमेशा आपके नाम की महिमा करूं, என்றைக்கும், हमेशा, எக்காலத்திலும், हर दिन, எந்த நேரத்திலும் हमेशा
எல்லா சூழ்நிலையிலும் हर स्थिति में, அது மரணமாய் இருந்தாலும், वो मरण हो, எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் பின்தொடர்ந்தாலும், शत्रु की எனக்கு பலவீனம் இருந்தாலும், मेरे दुर्बल में, எனக்கு வியாதி இருந்தாலும், बीमार में भी, எனக்கு விரோதமாய் எந்த காரியங்கள் நடந்தாலும், मेरे विरोध में कुछ भी हो, தேசமே எனக்கு விரோதமாய் வந்தாலும், देश मेरे विरोध में आवे, உம்மை துதிப்பதை மாத்திரம் நான் நிறுத்த மாட்டேன். आपकी स्तुति करना मैं नहीं छोड़ूंगा। அப்படியே நான் சத்துருக்கு விரோதம் பயந்து நான் ஓடிக்கிட்டே இருந்தா கூட உண்மை நான் துதிச்சுக்கிட்டே தான் ஓடுவேன். वो शत्रु के पीछे आएगा तो भी मैं आपकी स्तुति करती என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. मेरे आत्मा आपके पीछे है। நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டங்களின் நிழலிலே நான் களி கூறுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். आप मेरे लिए सहारा है, इसीलिए आपके पंख के नीचे में हूँ। நீங்க துதிச்சு பாருங்களேன். आप स्तुति करके देखो। இன்னைக்கு நீங்க கூட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. आज भी एक मन्नत मानिए। இனிமே இந்த வருஷத்துல கவனிங்க, इस साल में கவனிங்க எல்லாரும். லிசன். இனிமே இந்த வருஷத்துல अभी इस साल ஒரு ஆராதனை நாளை கூட மிஸ் பண்ண மாட்டேன். एक आराधना के दिन भी मैं मिस न करूंगा। அதுவும் நேரத்துக்கு முன்பதாகவே வந்து காத்திருந்து ஆராதிப்பேன். वो समय के पहले आकर मैं बैठकर आराधना करूंगा। பக்கத்துல இருந்தாலும் சரி, अगर नजदीक में हो, தூரத்துல இருந்தாலும் சரி, दूर में வண்டி ஏறி வருவதா இருந்தாலும் சரி, गाड़ी पकड़ के आवे, நேரத்திற்கு முன்பதாக உமது சமூகத்திலே வந்து காத்திருந்து ஆராதிப்பேன். वो समय के पहले आपकी आराधना करूंगा। தினந்தோறும் உம்மோடு கூட நான் உறவாடுவேன். रोज आपके साथ में தினந்தோறும் நான் துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். रोज आपकी स्तुति करूंगा। அதற்கான நேரத்தை நான் ஒதுக்கி உமது நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். उसके लिए मैं समय बिताऊंगा। தாவீதெல்லாம் ஒன்னும் வேலை வெட்டி இல்லாதவர் இல்லைங்க. वो दाऊद को ऐसा नहीं कि काम धंधा அவரு नहीं, சின்ன வயசுல இருந்து சாகிற வரலாம் வேலையில இருந்தவர் தான். वो बचपन से अंत तक उसको काम था। சின்ன வயசுல ஆட்டை மேய்ச்சாரு, बचपन में बकरी चरवाता, சாகிற வரலாம் மனுஷனை மேய்ச்சாரு. वो अंत तक लोगों को चरवा रहा था। அல்லேலூயா. காட்டுலயும் அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு, நாட்டுலயும் அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு, வீட்லயும் அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு. वो जंगल में और देश में और घर में सभी जगह उनका परिस्थिति, ஆனாலும் அதெல்லாம் அவர் முக்கியப்படுத்தாம फिर भी वो कुछ चिंता न, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே அவர் குறியாய் இருந்தார். फिर भी वो प्रभु के नाम की महिमा करने के लिए वो इच्छा था। தேவன் அவரை உயர்த்துவதிலேயே குறியாய் இருந்தார். परमेश्वर उनको ऊंचा करने में, அதனால் தான் இயேசு கிறிஸ்துவை கூட வாழ்த்தும் போது தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா என்று சொல்லி வாழ்த்தினார்கள். इसीलिए यीशु मसीह को भी स्तुति करते समय दावीद के पुत्र करके, தாவீது அந்த துதியோடு கலந்து விட்டார். दाऊद उस स्तुति में, தாவீது இல்லாம தேவனை துதிக்க முடியாது என்ற மாதிரி தாவீது தேவனுக்குரிய அந்த துதிக்குரிய காரியங்களில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் தாவீது தான் அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். दाऊद का स्तुति में दोनों मिंगल होके, दाऊद के बिना स्तुति नहीं था। இன்னைக்கு பெரிய பெரிய கொயர்லாம் இருக்குது, பெரிய பெரிய பாடகர்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதற்கு எல்லாத்துக்கும் முன்னோடி தாவீது தான். आज बहुत बड़ा choir है, इंस्ट्रूमेंट है, वो सभी के लिए கர்த்தருக்கு விசேஷமான மரத்துல எல்லாம் மேல வாத்தியங்கள்லாம் செய்தாராம், கீத வாத்தியங்கள் எல்லாம் செய்தாராம். परमेश्वर के लिए अच्छा लकड़ी में उन्होंने इंस्ट्रूमेंट எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறதுக்கு கொயர் அங்க வச்சாராம், हमेशा स्तुति லேவியர்களை வைத்தாரு. वो choir बनाया था। என்ன சொல்லி வச்சார் தெரியுமா? वो क्या बना, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, துதிச்சுக்கிட்டே இருங்க. वो उनका अनुग्रह हमेशा के लिए है करके हमेशा स्तुति அதை சொல்லி 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 ஆசாரியர்கள் துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. वो बोल बोल कर उन्होंने स्तुति किया करके இதையெல்லாம் செய்தவர் தாவீது. ये सब किया दाऊद। இதற்கெல்லாம் காரணம் அவர் தேவனோடு ஒன்றித்திருந்தது. इसका कारण है वो இதற்கெல்லாம் காரணம் தேவன் அவரை விசேஷித்த வண்ணமாய் அபிஷேகித்தது. उसका कारण है उसके विशेष रूप से அந்த अभिषेक, விசேஷித்த அபிஷேகத்திலே கடைசி வரையிலும் நிலைத்திருந்தது. वो विशेष अभिषेक में अंत तक स्थिर था। நடுவுல சில சத்ருவின் குறுக்கீடுகள் பாவங்கள் வந்தாலும் கூட தேவன் அவரை விடாமல் அவரிலிருந்து தூக்கி எடுத்து அவரை பலப்படுத்தினார். बीच में उनको कुछ भी तकलीफ आवे फिर भी प्रभु उनको स्थिर किया। தேவன் ஒரு நாளும் ஒரு பொழுதும்
தாவீதை யாருக்காகவும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. वो प्रभु कहा कभी किसी के लिए वो छोड़कर नहीं दिया தாவீதும் தேவனை விட்டு கொடுக்கவே இல்லை. और दाऊद भी उनको कभी छोड़कर नहीं दिया எல்லா சூழ்நிலை யுத்தத்திற்கு போகும்போதும் தேவனை முன்வைத்தார். वो युद्ध में जाने का टाइम भी प्रभु उनको எல்லா இடத்திலும் தேவனுடைய நாமத்தையே மகிமைப்படுத்தினார். सभी जगह पर उनके नाम की महिमा அது அவர் பொருத்தனையாய் இருந்தது. वो एक मन्नत थी தினந்தோறும் இப்படி நான் இருப்பேன் பொருத்தனை செய்து वो रोज मैं ऐसा करूंगा அந்த करके பொருத்தனையில அவர் உறுதியாய் இருந்தார். उस मन्नत में स्थिर था தேவன் அவரை உயர்த்தி प्रभु उनको ऊंचा करके யாக்கோபின் சுதந்திரத்தை அவருக்கு கொடுத்து याकूब की स्वतंत्र उनको दिया தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். परमेश्वर उनके नाम की महिमा किया தேவன் நல்லவர், परमेश्वर भला है அவருடைய கிருபை என்றும் உள்ளது. उनका अनुग्रह हमेशा के நாம் लिए है பொருத்தனை செய்வது முக்கியம் அல்ல, हम मन्नत करना बड़ी बात नहीं है அந்த பொருத்தனையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். हम उस मन्नत में स्थिर रहना है அந்த பொருத்தனையிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். उस मन्नत में हम स्थिर रहना है தாவீதை போல दाऊद की देश எதையும் எதிர்பார்த்து அல்ல பொருத்தனை செய்வது. हम किसी को इंतजार नहीं எதிர்பார்த்தும் करना செய்யுங்கள், தவறு ஒன்றும் இல்லை. किसी को इंतजार करके नहीं किया है எதிர்பார்த்தும் நீங்கள் பொருத்தனை செய்யலாம், தவறில்லை. हम इंतजार करके भी हम मन्नत मान सकते ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனை துதிப்பதே எனக்கு ஒரு பொருத்தனை என்று சொல்லி நாம் செய்யும் பொழுது தேவன் நமக்காக தாவீதுக்கு எவ்விதமாய் கூட இருந்து நடத்தினாரோ அதே போல நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். हम बिना चाहत हम भी प्रभु को स्तुति करते रहेंगे प्रभु हमको आशीर्वाद நம்ம करेंगे எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். हम अब समर्पण करेंगे இன்னைக்கு எல்லாரும் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. हम आज सभी लोग இனி ஒரு ஆராதனை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். हम मैं एक भी आराधना को मिस न करूंगा ஒரு ஆராதனைக்கு லேட்டா வர மாட்டேன். मैं आराधना में लेट नहीं आऊंगा நேரத்து 9 மணினா நேரத்துக்கு 8:55க்கே வந்து நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆராதிப்பேன். वो पहले ही आकर मैं प्रभु की आराधना करूंगा பிரச்சனை வரவங்க, परिस्थितियां आएगी தடைகள் வரவங்க, रुकावट आएगी பலவீனங்கள் வரவங்க, दुर्बल आएगी பலவிதமான குறுக்கீடுகள் வரவங்க, बहुत तरह की तकलीफ ஆனா அதெல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய தேவ பலன் இருக்குங்க. वो सभी को दूर करने के लिए प्रभु की ताकत ஆகவே அந்த தேவ பலனை பற்றி கொண்டு प्रभु की ताकत को வீட்டுல வேலை இருக்கும், घर में काम रहेगा ஒண்ணு முடிச்சிட்டு வரலாம் उसको நேரத்துக்கு முன்பதாகவே, आ सकता है இல்லைன்னா போய் பார்த்துக்கலாம். नहीं तो जाकर आज कर सकता है இப்ப நான் இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். अभी तक मैं बात कर रहा हूँ सुबह காலையில நான் என்ன சாப்பிட்டேன்னு நினைக்கிறீங்க? सुबह मैंने क्या खाया ஒரு டம்ளர் தண்ணி தான். एक गिलास पानी पिया அவர் பலனாய் இருக்கிறார். वही ताकत है। நீங்களாவது சாயா குடிச்சிருப்பீங்க, 2 இட்லியாவது புட்டு போட்டு வந்திருப்பீங்க, आप लोग कुछ खा के आया रहेगा चाय पिया रहेगा இல்ல டோஸ்டாவது முக்கிட்டு வந்திருப்பீங்க, कुछ तो टोस्ट भी खाया रहेगा காரியாவது கொஞ்சம் கடிச்சிட்டு வந்திருப்பீங்க. खारी भी खाया रहेगा ஏதோ ஒண்ணு சாயாவோ இல்ல ஏதோ ஒண்ணு இல்லையா? ஆம். அதனால ஒண்ணும் குறைஞ்சே போகாது. इसलिए कुछ कमी नहीं होगा தேவ பலன் தான். परमेश्वर की உடனே ताकत போய் சாப்பிட மாட்டேன். अभी तुरंत नहीं 12 खाऊंगा। மணி ஆச்சுன்னா முடிக்கிறதுக்கு 2 மணி ஆகும் சாப்பிடறதுக்கு. वो 2 बजे हो जाता है ஆனாலும் தேவ பலன் இருக்கு. फिर भी प्रभु தேவன் ताकत है। பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். प्रभु ताकत देता है நான் திருநெல்வேலி களக்காடு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ मैं कलाकाड़ में तिरुनेलवेली में कलाकाड़ में जाते समय அங்க ஒரு 3 நாட்கள் இருந்தேன். वहाँ एक 3 दिन था இப்ப என்னை பத்தி அந்த பாஸ்டருக்கு தெரியும். वो मेरे बारे में वो पास्टर जानता है இன்னொரு ஃபேமிலி அங்க அந்த சர்ச்சை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இருந்தாங்க. उधर एक हस्बैंड एंड वाइफ थे அப்ப அவங்க கிட்ட அவர் சொல்லிட்டார், பாஸ்டர் காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டாங்க, पास्टर उनको बता दिया कि वो काफी टी அதனால காலையில அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. उनके लिए कुछ जूस बना के दीजिए அப்ப அவங்க என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க என்ன ஜூஸ் குடிப்பீங்கன்னு. उन्होंने पूछा कि आप क्या அப்ப पीते நான் சொன்னேன், காலையில நான் அந்த பொமக்ரேன் மாதுளம்பழம் ஜூஸ் தான் நான் எடுக்கிறது அப்படின்னு சொன்னேன். तो सुबह में वही पीता हूँ तो पोमग्रेनेट का அவ்வளவுதான். அது கேட்டதுக்கு அப்புறம் டெய்லி காலையில முத வேலையும் அவங்க அதை கொண்டு வந்து ஒரு 250 ml ஒரு டம்ளர் கொடுத்துட்டாங்க. रोज उन्होंने देते थे मुझे
நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்துச்சு, நான் ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொன்னா கூட இந்த பாஸ் சொல்லிட்டா, வேண்டாம் நீங்க மாத்திரை எடுக்கிறீங்க, அதனால நீங்க ஃபாஸ்டிங்லாம் இருக்க வேண்டாம், நீங்க சாப்பிட்டு வந்து பேசினாலே போதும், கர்த்தர் பேசுவார் அப்படின்னு. वो उन्होंने बोला कि आप फास्टिंग मत लीजिए, आप खाकर आइए करके बोला। அடுத்த நாள் அந்த பிரதர் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பன்னீர் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாஸ்டர் இது நடுவுல சொல்லுங்க, கொஞ்சம் மெசேஜ் நேரத்துல எனக்கு கொஞ்சம் சைகை மாத்திரம் காட்டுங்க, உங்களுக்கு ஜூஸ் ரெடியா இருக்கும் அப்படின்னாங்க. और उन्होंने बोला कि बीच में भी आपको जूस तैयार நான் இங்க करके பாணிக்கு தான் அப்பப்போ கொஞ்சம் சைகை காட்ட வேண்டியிருக்கும். எதிரில் இருக்கா அவன் ஏமா கொஞ்சம் அப்படின்னு போய் எடுத்துன்னு வந்துடுவான். ஆனா அவர் சொல்ல, ஆனா நான் மெசேஜ்ல போயிட்டேன்னா இந்த ஞாபகமே இருக்காது. அவர் கேக்குறாரு, என்ன பாஸ்டர்னாக்கா கொஞ்சம் சைகை காட்டுங்கன்னு சொன்னேன்னு, ஏன் நீங்க ஒண்ணுமே செய்யல? நான் சொன்ன மறந்துட்டேன் brother. சரி பரவாயில்ல பாஸ்டர், உடனே இப்ப குடிங்க. மெசேஜ் முடிச்ச உடனே ஒரு நல்ல பன்னீர் கிரேப்ஸ் ஜூஸை கொடுத்தார். उन्होंने मैसेज खत्म होने के बाद जूस दिया था। இது ஏன் அவங்க செய்யறாங்க? वो क्यों वो लोग करते हैं? அதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்வது. वो प्रभु के नाम की महिमा के எங்க लिए। பாஸ்டர் அம்மாவை நான் பார்த்திருக்கேன். हमारे पास्टर अम्मा भी பாஸ்டர் அம்மா சந்திரலீலா ஸ்டீஃபன் அவங்க பேரு. उनका नाम है चंद्रलीला। பாஸ்டர் எப்போ மெசேஜ் முடிப்பாரு அந்த கடைசி நேரம் அவங்களுக்கு தெரியும். उनको अंत के समय मालूम है। அந்த நேரத்துல கரெக்டா வீட்டுக்குள்ள போவாங்க. अंत में वो अंदर जाते हैं। போயிட்டு 2 கப்ல குடிக்கிறதுக்கு கொண்டு வருவாங்க. कप में पीने के लिए लेके आते हैं। ஒன்னு பாஸ்டருக்கும், இன்னொன்னு டிரான்ஸ்லேஷன் பண்றவங்களுக்கு. वो पास्टर के लिए और ट्रांसलेशन करने वाले। அவங்க ஆமென் போட்ட உடனே முதல்ல கொண்டு போயிட்டு அதை நீட்டுவாங்க. आमीन डालते हैं। அதை வாங்கி அவங்க குடிச்சுக்குவாங்க. நடுவுல எதனா தேவைன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. वो बीच में कुछ चाहिए तो देखते रहते हैं। அதே போல அவங்களை நான் பார்த்திருக்கேன். பாஸ்டர் உடம்பு சரியில்லாம அவர் இருந்த ரூமுக்கு அவங்க போனோம்னு சொன்னா, ஏதாவது கொண்டு போனோம்னா தலையில முக்காடை போட்டுக்கிட்டு தான் கொண்டு போவாங்க. अगर पास्टर जी के कमरे में प्रवेश करने के लिए भी वो நம்ம ஆராதனையில முக்காடு போடுறது பெரிய விஷயமா இருக்கு. ஆனா பாஸ்டர் ரூமுக்குள்ள போகும் பொழுது அவளை பயபக்தியா போவாங்க. முக்காடு போட்டுக்கிட்டு அவருக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு போவாங்க. वो कुकर डाल के ही जाते हैं अंदर। ஏன் அதை செய்யணும்? என்ன அப்படி என்ன ஏதாவது அப்படி எழுதி இருக்கா அப்படின்னா இல்ல, அது அவங்க தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிமையை அது அவர்கள் செய்கிறார்கள். वो परमेश्वर के लिए ऐसा மனுஷருக்கென்று அல்ல, அதை தேவனுக்கென்று அவர்கள் செய்கிறார்கள். परमेश्वर के लिए करते हैं। இன்னைக்கு நிறைய பேர், எவ்வளவு பேர் இருக்காங்க, கை அமுக்கிறதுக்கு கால் அமுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிறாங்க. आज बहुत लोग हैं कुछ काम करने के लिए। ஊழியர்கள் என்ற போர்வையில விசுவாசிகள் சில பேர் வேலை வாங்குவாங்க. वो सेवा करके विश्वासी लोग को அதாவது ஒரு 80 வயசு ஒரு முதியவர், ஒரு பிரசங்கியார், ஒரு பாஸ்டர், அவர் ரொம்ப நேரம் 2 மணி நேரம் நின்னார், அவர் கொஞ்சம் கால் அமைக்க விட்டா நல்லது தானே, தப்பு ஒண்ணும் இல்லை, வயசானவர். अगर बहुत उम्र है तो उनको काम करना ठीक है। அதுவும் ஒரு ஆண் அமைக்க விட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. எலியா அப்படிதான் இருந்தார், ஒரு பிரச்சனையில கூட எலிசாவை தான் கூட வச்சிருந்தார், வேற யாரையும் வச்சுக்கல. अगर ये स्त्री रहेगा औरत रहेगा तो ठीक है। ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆண் ஊழியக்காரர்களுக்கு துணையா யார் வேணும்? நாங்க கல்யாணம் பண்ண மாட்டோம், ஆனா பெண்ணு தான் வேணும் கூட துணை. लोग शादी नहीं करते हैं लेकिन औरत लोग चाहिए करते हैं। அதே போல நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், பெண் ஊழியர்களோட ஆண்கள் தான் கூட இருந்து ஏதாவது ஒத்தாசைக்கு வேணும்னு வச்சுக்கிறாங்க. और औरत लोग நான் யாரையும் தப்பா சொல்லல. सिस्टर लोग भी मदद करने के लिए ஏசு மோசே தன் கூட யாரை வச்சிருந்தார்? தன் மனைவி கூட வச்சிரல ஊழியத்தின் சமயத்துல. मूसा अपने पत्नी को भी नहीं रखा था। யோசுவா யாரை வச்சிருந்தார்? योशुआ किसको रखा था? ஆரோன் யாரை வச்சிருந்தார்? आरोन किसको रखा था? ஏசு யாரை வச்சிருந்தார்? கை அமுக்க கால் அமுக்க. यीशु அவராவது காலை பிடிச்சி கழுவினார் ने இல்லையா? दूसरों के पैर को धोया। அவர் காலை பிடிச்சி அமுக்கிறதுக்கு ஐயோ, அவர் அயர்ந்த கொஞ்சம் படகுல நித்திரையா இருந்தாரு, யாராவது அவருக்கு கை ஒருத்தர் காலை ஒருத்தர் அமைக்கிட்டா இருந்தாங்க சீஷர்கள். वो पहाड़ में அநேக சீஷர்கள் இருந்தாங்க, ஆனா பக்கத்துல வைக்கல, लेकिन कोई பக்கத்துல வைக்கல, नहीं था, தூரத்துல தான் வைத்தார். वो दूर रखा था। உயிர் தெழுந்த போது முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமான போது கூட அவள் கட்டி தழுவ வரும்போது தடுக்கிறார், தொடாத, நான் என் பிதாவின் சமூகத்துக்கு நான் போலாம். मगदलेना मरियम जब नजदीक आई तो उनको रोकता
எலியா ஒரு ஸ்திரீனுடைய முகத்தை அப்படி திரும்பி பார்க்கல. वो एलिया जो है वो स्त्री के मुंह को भी नहीं देखा। அப்படிதான் வாழ்ந்தார்கள் ஊழியர்கள். ऐसे ही लोग திருமணமாகாமல் வாழ வேண்டும் என்றால் இப்படி வாழ வேண்டும். अगर बिना शादी रहना है तो ऐसा ही रहना है। இன்னைக்கு நான் சில பேர் நான் பார்க்கும் பொழுது இந்த அவங்களுடைய பைபிளை தூக்கிட்டு வரது கூட ஒரு அசிஸ்டன்ட் வேணும். நல்ல ரொம்ப வயசானவங்க இல்ல, வயசுல இருக்கிறவங்க தான். அவங்க பேக சுமந்துட்டு போறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும். उनको बैग उठाने के लिए एक असिस्टेंट चाहिए। அதுக்கப்புறம் அவங்க காலை கை அமுக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சில பேர் வேணும். और उनको सेवा करने के लिए இதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய சேவை அல்ல. ये सब पवित्र लोगों की सेवा नहीं है, இது அல்ல. ये नहीं है। தேவன் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும். परमेश्वर जो चाहता है वो करना है। ஒரு முதிர் வயதான முன்னெல்லாம் நம்ம எங்க தாத்தா பாட்டி காலத்துல எங்க அம்மா அப்பா இருந்த காலத்துல எல்லாம் பார்க்கும்போது நைட்ல புருஷங்கால என்ன செய்வாங்க, வெளியே போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னுட்டு என்ன செய்வாங்க, பிடிச்சி அமுக்கி விட்டுட்டு அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் இவங்க தூங்குவாங்க. पहले जमाने में मर्द को पैर दबा कर देते थे, இன்னைக்கு என்ன செய்யறாங்க, बाद में सोते थे। இன்னைக்கு ஒரு மெரி வேணா மெரிப்பாங்க. என்ன மெதிச்சே எழுப்பிடுவாங்க. பாருங்க அப்படி செஞ்சிருக்காங்க போல இருக்கு. இல்ல இல்லையா, எல்லாம் மாறி போய்விட்டது. सब बदल गया। ஆனால் வேதம் மாறவில்லை, परमेश्वर बदला नहीं, தேவன் மாறவில்லை, परमेश्वर बदला அவருடைய नहीं, கிரியைகள் மாறவில்லை, उनकी क्रिया बदला नहीं, நமக்கு சொல்லக்கூடிய சத்தியங்கள் மாறவில்லை. उनका सत्य बदला नहीं। பிசாசின் கிரியைகளுக்கும் பிசாசின் சத்தியங்களுக்கும் பிசாசு சொல்லக்கூடிய அந்த சத்தியமே சொல்ல முடியாது கள்ள உபதேசங்களுக்கு நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். शत्रु की उपदेश को भी हम जागरूक रहना है, அவரை ஆராதிக்கணும். उनको आराधना करना, அவருக்குள்ள மூத்தவங்களை முதியவங்களை நம்ம மதிக்கணும். बड़े लोग को इज्जत देना है। ரொம்ப முதிர் வயதானவங்க முடியலன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யலாம், தவறு இல்லை. बड़े एकदम बूढ़े बन रहे हैं, उनको सेवा करना है। கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யலாம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யலாம். पति पत्नी को पत्नी पति को सेवा करना எல்லாம் है। தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் இருக்கவே. सब प्रभु के नाम की महिमा, பொருத்தனை என்பது वो सेवा है। தேவன் பிரியப்படக்கூடியதாய் இருக்கணும். प्रभु का इच्छा होना, ஆபத்து காலத்துல செஞ்சா கூட वो அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். एकदम कठिन के समय पर किया तो भी प्रभु की इच्छा होना चाहिए, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். प्रभु की नाम की महिमा होना चाहिए। செய்தவர்கள் எல்லாருமே ஆசீர்வாதத்தை செய்தவர்கள் எல்லாமே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். जो मन्नत किया वो लोग सभी लोग आशीर्वाद को पाया, பொருத்தனை செய்து அந்த பொருத்தனை நிறைவேற்றினவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். वो मन्नत करने वाले सभी लोग எந்த आशीर्वाद விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொருத்தனை செய்த அந்த பொருத்தனையில உறுதியாய் கடைசி வரையிலும் இருந்த தாவீது, இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று துதிக்கும்படியாக தாவீதை முன்வைத்து இயேசுவை துதித்தார்கள். बिना चाहत किया दाऊद भी यीशु मसीह आने के बाद भी उसका नाम की इंतजार, ஆகவே இன்றைக்கு நம்மளை ஒப்புக் கொடுப்போம். इसके लिए आज நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब उठ के खड़े हो जाए। இன்றைக்கு இந்த பொருத்தனையை நாம செய்யலாம். आज हम मन्नत मानेंगे, நான் சொல்றேனேன்றதுக்காக இல்லை, बोलता है करके नहीं, உண்மையாகவே நீங்க ஆவியில நிறைஞ்சு आत्मा में भरकर உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பது உண்மையானால் पवित्र आत्मा में रहना सच्ची है तो நீங்க இந்த பொருத்தனையை செய்யுங்க. आप इस मन्नत को लीजिए। இனிமேல் इसके बाद ஒவ்வொரு வாரமும் हर महीना நான் ஆராதிப்பேன். ஆராதனையை நான் ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டேன். आराधना को मैं मिस नहीं करूंगा। ஒரு வாரம் கூட நான் என்ன செய்ய கால தாமதமாய் நான் வரமாட்டேன். कभी मैं लेट नहीं आऊंगा, நேரத்திற்கு முன்பதாகவே வந்திருந்து நான் காத்திருந்து ஆராதிப்பேன். जल्दी से आकर मैं प्रभु की धन्यवाद करूंगा। வீட்டிலும் வெளியிலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் என் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். घर में और बाहर जाते समय हमेशा आपके नाम की महिमा। தேவனே, இப்படிப்பட்ட இந்த பொருத்தனையை நான் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளை எனக்கு தாரும். உங்க கரத்துல என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன்.
கருத்துல என்னை தாழ்த்தி ஒப்புக் आपके கொடுக்கிறேன். हाथ में समर्पण करता हूँ। இந்த பொருத்தனையின்படியே நான் உமது நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாங்க. इस मंडल के अनुसार चलने के लिए मुझे मदद कीजिए। தாவீதுக்கு கிருபை தந்தவர் எனக்கும் அந்த கிருபையை தாங்க. जैसे दाऊद को अनुग्रह किया वैसा मुझे भी अनुग्रह कीजिए। துதிப்பேன் துதிப்பேன் உம்மை நான் துதித்துக் கொண்டிருக்க எனக்கு கிருபை தாங்க. स्तुति करूंगा हमेशा। காலை மாலை எப்பொழுதும் உம்மை நான் துதித்துக் கொண்டிருக்க எனக்கு கிருபை தாங்க. तो साथ हमेशा आपको स्तुति करने के लिए, இடைவிடாமல் உம்மை ஆராதிக்க எனக்கு கிருபை தாங்க. हमेशा आपको स्तुति करने के लिए। இயேசுவின் நாமத்தில் நீ ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से पिता। ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் ஜெயிப்புகிறபடினாலும் உம்மை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே உம்முடைய உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. துதியுங்கள் துதியுங்கள் துதித்துக் கொண்டே இருங்கள். உங்களுக்கு வேண்டிய சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். God bless you. ஒருவர் வாழ்த்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.